அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறிய வழியுமல்ல, உன்னுடைய கோபத்திற்கு ஆளான வழியுமல்ல. இந்த கல்வியினை எங்களுக்கு முழுமைப்படுத்தி கொடுப்பாயாக. ஓதுவீராக என்ற ஒற்றைச் சொல்லின் மூலமாக இந்த உலகிலே பேச கற்றுக் கொடுத்தவன் நீ. எழுதுகோலை நாமே படைத்திருக்கின்றோம், எழுத்துக்களையும் படைத்திருக்கின்றோம் என்ற சொற்றொடரின் அடிப்படையில் எழுதுவதற்கும் நீதான் பயிற்சி அளித்திருக்கின்றாய். எழுத்திலும் பேச்சிலும் எது சிறந்தவைகளாக இருக்கும் என்றால் அது உன் படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கக்கூடிய பேச்சுக்களும் கண்ணீர் துடைக்கக்கூடிய எழுத்துக்களும் ஆகும். அத்தகைய பேச்சுக்களாக எங்களுடைய பேச்சுக்களையும் அத்தகைய எழுத்துக்களாக எங்களுடைய எழுத்துக்களையும் ஆக்கி அருள் புரிந்து உன்னுடைய கோடானும் கோடி படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கும் கருவிகளாக நீங்களை எல்லாம் ஆக்கி அருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு தொடங்குகிறது. அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. அந்த அமைதி முழுமையான அமைதியாக நிலவ வேண்டும் என்றால் உடலும் மனமும் ஒருங்கே அமைதியடைய வேண்டும். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் முழுமையான மன அமைதியோடும் மனநலனோடும் உடல் அமைதியோடும் உடல் நலனோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அமைதி நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையை படைத்தவன் உண்டாகும். அமைதி நிலவட்டும் என்ற வாழ்த்துக்களை உங்களிடத்தில் வைத்து வகுப்பை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. அனாட்டமி கிளாஸினுடைய அடுத்த பகுதின்னு சொல்லும்போது நாம் என்னென்ன முதல்ல பார்த்துட்டு வந்துருக்கிறோன்றது ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாட்டமி கிளாஸில் நம்ம முதல்ல செல்லில் என்னன்னு பார்த்தோம், அப்புறம் டிஷ்யூஸ் பார்த்தோம், ஆர்கன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா சிஸ்டம்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா என்னென்ன சிஸ்டம்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் சிஸ்டம் லாஸ்ட் வீக் நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். நம்ம ஏற்கனவே இன்னைக்கு ரெண்டாவது சிஸ்டம் இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம இந்த ரெண்டாவது சிஸ்டம் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டாக்க லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னா தமிழில் நிணநீர் மண்டலம், நிணநீர் சுரப்பிகள், நிணநீர் மண்டலம் அப்படின்ற தமிழ் வார்த்தை. இது புதுசாக கேட்க போகும்போது நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது வாட்டர், அவ்வளோதான். வாட்டர் லைக். லிம் அப்படின்னாக்க தெளிவான தண்ணீர், அவ்வளோதான். லிம்ஃபாட்டிக் கிளாண்ட் அப்படின்னா தண்ணீர் மண்டலம். தண்ணீர் எதுக்கு பயன்படுது அப்படின்னா துப்புரவு செய்வதற்கு பயன்படுகிறது. இது மாதிரி எலிமெண்டரி ஸ்கூல் கிளாஸ் தான் நம்ம படிக்கிறோம். ஒன்றுமே ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டோம். மிகப்பெரிய விஷயம் இது. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்ன்றது நம்ம என்ன படிக்கிறோம், லிம்ஃப்னா என்னது, லிம் அப்படின்னு சொன்னாக்க தண்ணீர், தண்ணீரே ஒத்த. சரி, அப்போ தண்ணீர் மண்டலத்தை நம்ம படிக்கிறோம்னு சொன்னால் அது எதுக்கு யூஸ் ஆகுது, துப்புரவு செய்வதற்கு பயன்படுகிறது, அவ்வளோதான் சப்ஜெக்டு. ஆனால் இதோட எண்ட் பார்ட் எங்கே போய் முடியுது, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க புற்றுநோயை நாம் ஒழித்து விடலாம். அப்போ எவ்வளோ தூரம் எங்கேருந்து கனெக்ட் பண்ணி எங்கே கொண்டு போகிறோம், தண்ணி இருந்தால் எல்லாத்தையும் நம்ம துப்புரவு செஞ்சிட முடியுன்றதுக்கான சப்ஜெக்ட் தான் இது. இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை புரிஞ்சிக்க போகும்போது நம்ம எப்படி செல்லை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா முட்டை மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முட்டைனா செல்லுன்னு தெரியும், நமக்கு செல்லுனா முட்டைன்னு தெரியும். அப்போனா ஒரு செல்லை புரிஞ்சுக்கணும்னா எப்படி இமேஜின் பண்ணுறது, ஒரு முட்டையினுடைய வடிவத்தை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது நாம் ஒரு டிஷ்யூஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு செப்பலில் எப்படி பார்த்தோம்னா ஒரு செருப்பினுடைய மற்ற எல்லா பாகங்களையும் பிரித்து பார்க்கும்போது நாம் இந்த டிஷ்யூஸை புரிஞ்சுக்கிறோம். ஆர்கன்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது இப்போ ஆர்கன்ஸ்ன்னு தனியாக புரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு ஆர்கனும் நமக்கு தெரியும். புல்லாங்குழல் நமக்கு தெரியும், கிட்டார் நமக்கு தெரியும், வீணை நமக்கு தெரியும், குழல் நமக்கு, யாழ் நமக்கு தெரியும், இந்த மாதிரி தெரியும் இல்லையா. அது மாதிரி ஆர்கன்ஸ்னால் உள் உறுப்புக்கள், புற உறுப்புக்கள், அப்புறம் உணர்வு உறுப்புக்கள், இப்படி உறுப்புகள்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இதுதான் ஆர்கன்ஸு. அடுத்து சிஸ்டம்ஸ்ன்னு பார்க்க போகும்போது ஒரு சிஸ்டம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நாம் ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். எப்படி பார்த்தோம், கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, மானிட்டர் இருக்குது, சிபியூ இருக்குது, அதுக்கப்புறம் மவுஸ் இருக்குது, அப்புறம் டேஷ்போர்டு இருக்குது. இப்படி ஒன்றா பார்க்கும்போது அதுக்கப்புறம் நமக்கு இந்த கனெக்டிங் கார்டு இருக்குது. இப்படின்னு சிஸ்டம்குள்ளே இதெல்லாம் தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, வெப் கேமரா இருக்குது, இது மாதிரி அடிஷ்னல் பார்ட்ஸும் அதில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சிஸ்டம்.
ஒரு சிஸ்டத்துக்கு வந்து ஒரு பேனாவை வச்சு சிஸ்டமில் ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நோட் புக்கை சிஸ்டம் ஒரு பார்ட் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. இதோட கனெக்டட். அப்போ ஒத்த உறுப்புகளினுடைய கூட்டமைப்பு தான் வந்து என்னது ஒரு சிஸ்டம். இப்போ ஒரு மானிட்டருக்கும் சிபியூக்கும் ஒரு டேபுக்கும் ஒரு மவுஸுக்கும் கனெக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பேனாவையும் ஒரு சிஸ்டம் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது, ஒரு நோட் புக்கையும் ஒரு சிஸ்டம் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ ஒத்த உறுப்புகளின் கூட்ட அமைப்பு, அதான் ஒரு யூனிட்டி ஆஃப் சிமிலர் ஆர்கன்ஸ், சிமிலர் நேச்சுரல் ஆர்கன்ஸ். அப்போ இந்த சிமிலர் நேச்சர் அப்படின்னு சொன்னாக்க ஒத்த உறுப்புகள், ஒரு மாதிரியா ஒன்று சேர்ந்தாக ஒன்றாக செயல்படக்கூடிய உறுப்புகள். அந்த மாதிரி பார்க்க போகும்போது லாஸ்ட் வீக் நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ் பார்க்க போகும்போது என்னன்னு சொன்னா, அது தனியாக பிரித்து பார்க்கவே முடியாத ஒரு சிஸ்டம் அது. ஏன்னா எல்லா உறுப்புகளுடையும் எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அது ஜென்ரலான சிஸ்டம் அது. அதே மாதிரி இது வேற ஒரு புதுமையான சிஸ்டம், இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். எப்படி புதுமையான சிஸ்டம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஒத்த உறுப்புகளின் கூட்டமைப்பு தான் சிஸ்டம்னு இப்போ நம்ம பேசணும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இது வந்து வேற மாதிரி. இது எப்படின்னு சொன்னா, உடம்புனுடைய பாதுகாப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி, ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய பார்ட்ல ஒரு பகுதி. அப்போ இதுக்குன்னு தனியான உறுப்புகள் உடம்புக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. இப்போ இது எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறது? அதுக்கு முட்டையை பார்த்தோம், செருப்பை பார்த்தோம், இப்படி ஒரு சிஸ்டமை பார்த்தோம், இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டோமே. இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உள் உறுப்புகளில் வந்து ஒரு சில உறுப்புகள் வந்து இந்த பாதுகாப்பு உறுப்புகளாக செயல்படுது. உள் உறுப்புகளுடைய வேலைகள் ஒவ்வொன்றும் வேற வேற. ஆனால் அதுக்கு கூடுதலான ஒரு ஒர்க் என்ன ஒர்க்குன்னா, இந்த உடம்பை பாதுகாப்பு பண்ணக்கூடிய ஒர்க்கும் அது இருக்குது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம வந்து படிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸு, நமக்கு டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தமிழ் டீச்சர் லாங்குவேஜ், இன்னொருத்தர் இங்கிலீஷ் டீச்சர், அப்புறம் சயின்ஸ் டீச்சர், அதுக்கப்புறமா வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஒரு டீச்சர், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, அது மாதிரி சோஷியல் சப்ஜெக்ட்லாம் வேறு டீச்சர்ஸு. இப்படிலாம் இருக்க போகும்போது அதே மாதிரி பிடி மாஸ்டர் தனியாக இருப்பார், டிராயிங் மாஸ்டர் தனியாக இருப்பார், இப்படி ஒவ்வொரு மாஸ்டரும் தனியாக இருப்பாங்க. இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு சோஷியல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்கவுட்ஸு இதெல்லாம் இருக்கும். இதுக்குன்னு தனியாக யாரும் வந்து வாத்தியாரில் இருக்க மாட்டாங்க. இருக்கிறவங்களையே வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்து ஸ்கவுட் மாஸ்டராக இருப்பார். அதே மாதிரி வந்து ஒரு மேத்ஸ் டீச்சர் வந்து ஒரு இது வந்து நம்ம என்சிசி மாஸ்டராக இருப்பார். இப்படி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாஸ்டர் வந்து அவர் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டராக இருப்பார். இப்படி எல்லாம் வந்து இருக்கு இல்லையா? அப்போ இவங்களுக்குன்னு என்எஸ்எஸ்க்குன்னு தனியாக ஒரு வாத்தியார் போட்டு உட்கார வச்சிட மாட்டாங்க, என்சிசிக்குன்னு தனியாக வாத்தியார் இருக்க மாட்டாங்க. அந்தந்த என்சிசி ஒர்க்கு அந்த பீரியட் நடக்க போகும்போது அவர் வந்து எல்லாத்தையும் கைட் பண்ணி கொண்டு போவார். இந்த மாதிரி தான் வந்து ஒரு அதே மாதிரி ஸ்கூலில் வந்து சோஷியல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குது. இந்த மாதிரிலாம் நேரங்களில் வந்து யார் நல்லா வந்து கோஆர்டினேட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண சொல்லுவாங்க. யார் ப்ரோக்ராம்ஸ் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் கூட ப்ரோக்ராம் பண்ண சொல்லுவாங்க. யார் வந்து கோஆர்டினேட் பண்ணி இந்த மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறது யார், அப்போ இந்த கமெண்டேட்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்து நல்லா கமெண்ட் பண்ணக்கூடியவங்களா பார்த்து அந்த இடத்துல அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வருஷம் பூரா அந்த வேலை கிடையாது, அந்த டைமில் அந்த ஒர்க்கு, அந்த செலிப்ரேஷன் எந்த டைம் நடக்குதோ, இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குதுன்னு சொன்னால் அந்த செலிப்ரேஷன், ஃபேர்வெல் பார்ட்டி ஒரு செலிப்ரேஷன், இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைமில் அந்தந்த டீச்சர்ஸ் யார் ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவுக்குள்ளே இருக்கிறாங்களோ, யார்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதோ அவங்களும் அந்த அப்பாயின்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அந்த வேலை முடிஞ்சோன்னா மறுபடியும் அவர் வந்து சயின்ஸ் டீச்சராகவோ மேத்ஸ் டீச்சராகவோ இல்லை வந்து லாங்குவேஜ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸாகவோ மாறிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய மெயின் ஒர்க்கு. இது அடிஷ்னல் ஒர்க்கு தான் இந்த மாதிரி என்சிசி என்எஸ்எஸ் மாதிரி. அதே மாதிரி தான் உடம்புக்குள்ளே உள்ள ஒரு சில உறுப்புக்கள்லாம் வந்து பாதுகாப்பு உறுப்புகளாக நமக்கு வந்து உடம்புக்குள்ள அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த உறுப்புகளுடைய கூட்டமைப்பு தான் வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இப்போ இது உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னா என்னென்ன உறுப்புகள் எங்கெங்கே இருக்குதோ, புதுசாக நம்ம கண்டுபிடிக்காத உறுப்புகள்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நம்ம தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் பார்ட்டு. அனாட்டமி ஈஸி கற்றுக்கிறது. அனாட்டமியை வந்து உள்ளே போய் பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். அப்படி ஒன்று உள்ளே பார்க்க போகும்போது இந்த மாதிரி அனாட்டமி மேட்டரை வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டோட பார்த்தோம்னு சொன்னாக்க அது ஈஸி. நம்ம வந்து ஐயோ டிஃபிகல்ட் பார்ட்டு நினச்சி பார்த்தோம், ரொம்ப போரிங்காக நினச்சி பார்த்தோம், ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு நினச்சி பார்த்தோம்னா கஷ்டம். அதனால் இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் உடம்புனுடைய ஒரு பகுதி பாதுகாப்பு. இப்போ வந்து உங்களுக்கு ஆடிபிளாக இருக்கா இல்லையா, அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சாட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் சொல்ல வேணாம், பேசாமல் இருக்கலாம், நீங்கள் கேட்டே இருக்கலாம், அப்படி கண்டினியூ பண்ணலாம். சரியா? அப்போ இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் நமக்கு வந்து கருவுற்ற தாய்மார்கள் வயிற்றில் அந்த குழந்தை வளருது இல்லையா, முதல்ல 5.5 மாதம் 5 மாதம் வரைக்கும் அது யார் வந்து அந்த பிளட்டு சப்ளையை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ளீன். அப்போ ஸ்ப்ளீனுடைய ஒர்க்கு தனி. ஏற்கனவே நம்ம மண்ணீரலை பற்றி படிச்சிருக்கிறோம்.
அனாட்டமியில். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு கருவிலிருந்து முதல் 5 மாதம் 5.5 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஒர்க்கு யாருடைய ஒர்க் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ளீனுடைய ஒர்க்கு. அப்போ ஸ்ப்ளீன் அந்த பாதுகாப்பு வேலையை முதல் 5.5 மாதம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் அது வேறு இடங்களுக்கு மாறுது, பிளட் வெசல்ஸுக்கு மாறிடுது, ஹார்ட்டுக்கு மாறுது, அப்படிலாம் மாறுது. அதுக்கு முன்னாடியே அதுக்கு யார் கையில் ஒப்படைக்கப்படுதுன்னு சொன்னால் ஸ்ப்ளீன் அப்படின்னு கையில் ஒப்படைக்கப்படுது. சரி, ரெண்டாவது வந்து இதில் வந்து முதன்மையான லிம்ஃபேட்டிக் கிளான்ஸு, செகண்டரி பிரைமரி லிம்ஃபேட்டிக் கிளான்ஸ், செகண்டரி லிம்ஃபேட்டிக் கிளான்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கிறோம். அதில் முதல்ல வந்து 2 பேர் தான் வந்து பிரைமரி லிம்ஃபேட்டிக் கிளாண்ட் சிஸ்டம், பிரைமரி லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்றதுல 2 ஆர்கன் தான் வருது. அதில் முதல் ஆர்கன் எதுன்னு சொன்னால் போன் மேரோ. போன் மேரோனா என்னது? எலும்பு மஜ்ஜைகள். இந்த எலும்பு மஜ்ஜையில் தான் வந்து பிளட் கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு எலும்பு மஜ்ஜைக்குள்ளே தான் நீடில் விட்டு அதில் பயாப்சி பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு அப்படின்லாம் செக் பண்ணுற இடம் அது. அந்த எலும்பு மஜ்ஜை அப்படின்னா என்னது? என்னங்க அது? போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை, இதெல்லாம் எங்களுக்கு புரியவே இல்லையே. ஆனால் ஒன்று, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவனுக்கு எலும்பு உறிஞ்சினா உள்ள ஒரு மூளை இருக்கும் பாருங்க, தெரியும் இல்லையா? அது தெரியாமல் யாரும் இருக்க முடியாது இல்லையா? அதுதான் எலும்பு மஜ்ஜை. அப்போ எவ்வளோ ஈஸி, நம்ம உறிஞ்சி சாப்பிடக்கூடிய அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை பகுதி இருக்கு, அதுதான் எலும்பு மஜ்ஜை. ரத்தத்தின் கூட்டமைப்பு அதுக்கு இன்னொரு பேர். நான் வந்து ஈஸியாக சொல்லித்தர விஷயங்கள், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் டிக்ஷனரிலையோ இல்லை கூகுள்லேயோ தேட கிடைக்காத வார்த்தைகள் இதெல்லாம். நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக உள்ளே இன்சர்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டுருக்கிறேன் உங்களை. அப்போது முதலாக வந்து நோய் எதிர்ப்பாற்றலினுடைய பிரைமரி ஆர்கன் எது? எலும்பு மஜ்ஜைகள். நம்பர் 2, அந்த 7 எண்டோக்ரைன் கிளான்ஸில் ஒரு கிளாண்டை பற்றி பார்த்தோம். 13 வயசு ஆகணும், பியூபர்ட்டி பீரியடில் பூப்பெய்தும் காலத்தில் மறைந்து விடக்கூடிய ஒரு கிளாண்ட் எது? தைமஸ். அப்போ அந்த தைமஸ் கிளாண்ட் இருக்கு இல்லையா, இதுவும் அந்த முதன்மையான பாதுகாப்பு அதிகாரிகள். 2 பாதுகாப்பு அதிகாரிகளை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். முதன்மையாக ஃபஸ்ட்டு வந்து போன் மேரோ, ரெண்டாவது வந்து தைமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாண்டு. இவங்க 2 பேர் தான் முழு பொறுப்பு. சரி, குழந்தை வளர போகும்போது கூடுதலாக எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதுகாப்பு கவசங்களாக, பாதுகாப்பு அதிகாரிகளாக, பாதுகாப்பு வீரர்களாக இந்த உடம்புக்குள்ள வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால், அடினாய்டு ஒரு உறுப்பு உள்ள வந்து ஒரு கிளாண்டு வளரும். அந்த கிளாண்டு எப்படி இருக்கும்னு சொன்னால், அதாவது மூக்குக்கும் நமக்கு வந்து தொண்டைக்கும் நடுவில் ஒரு படம் உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில். அதில் பார்த்தீங்கன்னா அடினாய்டு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வாட்ஸ்அப் திறந்து பாருங்கள். அப்போ அந்த அடினாய்டு அது 5 வயசுக்கு மேலே அது டிஸப்பியர் ஆகிடும், காணாமல் போயிடும். ஏன்னா அந்த குழந்தை ஓரளவுக்கு தாங்குற சக்தி இருக்கிற வரைக்கும், அதாவது அந்த குழந்தைக்கு வளர்ச்சி புரிகிற வரைக்கும், அந்த உடம்பை பற்றி புரிகிற வரைக்கும், அதாவது நம்ம அந்த குழந்தைக்கு புரியுறதில்ல, குழந்தையுடைய உடம்புக்கு புரிகிற வரைக்கும் அந்த அடினாய்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா குழந்தை பிறந்தவொடனே அதுக்கு என்ன பண்ண சரிதான் மெயின் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா திரவமாக தான் உள்ளே போகுது, இந்த காத்தோட்டத்தை புதுசாக சந்திக்குது உலகத்தில். அந்த காத்தோட்டத்தில் வந்து ஹீட் இருக்குதா, கூல் இருக்குதா, வந்து டஸ்ட் இருக்கான்னு தெரியாது. அப்போ அதுக்கு பாதுகாப்பு ஒன்று வேணும். அப்புறம் தாய்ப்பால் குடிக்க போகுது, தாய்ப்பாலுக்கு மாற்றாக வேறு ஏதாவது அவங்க திரவமாக தான் கொடுப்பாங்க. அப்போ ஒன்று காற்றையும் திரவத்தையும் செரிக்கக்கூடிய விதத்தில் வந்து யாராவது ஒரு பாதுகாப்பு அதிகாரி அங்கே வேணும் அப்படின்னு சொல்ல போகும்போது, அந்த இடத்துல வந்து நாட் ரிசீவ்டு மன்சூர் அகமது. வாய்ஸ் கேட்கலையா உங்களுக்கு? மற்றவங்களுக்குலாம் கேட்குதா பாருங்க, கேட்கலன்னு சொல்கிறாங்களே. ஆடிபிளா இல்லையா? ஒரே ஒருத்தர் தான் நாட் ரிசீவ்டு போகிறார், மற்றவங்கலாம் ஓகே. சரி, இப்போ வந்து இந்த அடினாய்டு அப்படின்ற ஒரு கிளாண்டு அந்த மூக்குக்கும், அந்த படம் பார்த்தீங்களா நீங்கள்? வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா இல்லையா? வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்களா அந்த படத்தை? தெரியுதா இல்லையா? உங்களுக்கு வந்துருச்சா? அந்த படத்தை பார்க்குறீங்களா? பிக்சர் பார்க்குறீங்களா? அடினாய்டு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு எந்த இடம்னு? பார்த்துட்டாரு, ஒருத்தரே தான் பதில் சொல்றாரு. ஓகே. இப்போ வந்து அந்த அடினாய்டு 5 வயசுக்கு மேலே டிஸப்பியர் ஆகிடும். அப்போ 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படுது, அந்த உடம்பு உணர்ந்துருக்குது.
அதுக்காக ஒரு ஆர்கன் அந்த இடத்துல வந்து பிறந்ததுலேருந்து வேலை செஞ்சுட்டு 5 வயசு ஆகணும்னா அதனுடைய வேலையை முடிச்சுட்டு அது கிளம்பிடுது. அவ்வளோதான், அதை டிசப்பேர் ஆகிடும், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்போ 5 வயசுக்கு மேலே அடிநாயடை காணாமல் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு அடிநாதமாக அங்கேருந்து காணாமல் போயிடுது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து போன் மேரோ அதனுடைய ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது, தைமஸுடைய ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. 13 வயசு ஆன உடனே என்ன ஆகும்னா தைமஸ் அது டிசப்பேர் ஆகிடும். தைமஸ் காணாமல் போயிட்டு ஏற்கனவே நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸில் படிச்சிருக்கிறோம். அப்போது 13 வயசுக்கு அப்புறமா அதுவும் காணாமல் போயிடும். அப்போ முதல்ல 5 மாசத்துல வந்து அந்த வேலைகளை செஞ்சது யாரு? முதல் 5 மாசம் அந்த வேலைகளை பார்த்தது வந்து ஸ்பிளீன். அப்புறம் ஸ்பிளீனுக்கு வேற ஒர்க்கு. அதுக்கப்புறமா அந்த பிளட் சப்ளை பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு ஸ்பிளீன் வேலை முடிஞ்ச உடனே அது வேற ஒர்க்குக்கு போயிடுது. அதுக்கு அடுத்ததாக வந்து 5 வயசு வரைக்கும் நோய் எதிர்ப்பாற்றலை வந்து அங்கே பாதுகாப்பு செய்கிறது வந்து அடினாய்டு அப்படின்ற ஒரு பொறுப்பு. அதுக்கு அடுத்தது தொடர்ச்சியான வேலைகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மெயினாக குழந்தைகளுக்கு, அப்புறம் பெரியவங்களுக்கு சேர்ந்து டான்சில்ஸ், இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய டான்சில்ஸ் வீங்கிட்டாக்க அந்த உடனே வந்து டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ரிமூவ் பண்ணுறது தான் வந்து அவங்களுடைய வேலை. நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நம்முடைய வேலை. ரிமூவ் பண்ணுறது தான் வந்து சர்ஜரியோட வேலை. சர்ஜரினோட வேலைன்னா சர்ஜரியுடைய வேலை, சயின்ஸுடைய வேலை. சர்ஜரி, சர்ஜன், அப்புறம் சயின்ஸு எல்லாமே எஸ்ஸு. நம்ம எஸ் போட்டோம்னா அவங்க வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எஸ் போட்டோமோ, அவ்வளோ போடாமல் இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். ஏன்னா டான்சில்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்பு அதிகாரி. பாதுகாப்பு அதிகாரியை வந்து நம்ம வெட்டிட்டோம், கேட் கீப்பர். அந்த கேட் கீப்பரை வெட்டிட்டாக்க எதிரிகள் உள்ள நுழைஞ்சிருவாங்க, நுழைய மாட்டாங்களா? பலவீனமாக இருக்கக்கூடிய கேட் கீப்பருக்கு அவனுக்கு என்ன பண்ணோம், யூனிஃபார்ம் கொடுத்து அவனுக்கு பெல்ட் போட்டு அதில் ஒரு பிச்சுவா சரியோ இந்த பக்கம் பிஸ்டலில் வச்சு அவனுக்கு வந்து இந்த மாதிரி சரியான ஆயுதங்கள்லாம் கொடுத்து அவருக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுறதுக்கு ஃபோனு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் செலுத்தி கொடுக்க வேண்டிய வேலை நம்மளது வேலை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த கூர்க்கா வந்து அந்த வாட்ச்மேன் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அவனவே ரிமூவ் பண்ணி போடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த டான்சில்ஸ் வீங்க போகும்போது, அந்த இன்ஃப்ளமேஷன் வரப்போகும்போது அந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சிருக்குது உடம்புல அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணணும், நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு அந்த டான்சில்ஸை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். சரி, அதுக்கு அடுத்தது வந்து லிம்ஃபேட்டிக் வெசல்ஸு, லிம்ஃபேட்டிக்கு டக்ஸு, அப்புறம் லிம் நோட்ஸ் அப்படின்ற 3 பேர்களில் சொல்கிறோம். லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ்ன்னு சொன்னால் அந்த நீர், அதாவது லிம்ப்னா நீர்னு சொன்னோம், தெளிந்த நீர், அந்த நீரை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த பைப் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லிம்ஃபேட்டிக் வெசல்ஸு. லிம் நோட்ஸ்னா கணு, அங்கங்கே வந்து ஒரு மரம் போட்டு டர்ன் பண்ணி திருப்பி இருப்போம், பெண்டு போட்டு திருப்பி இருப்போம் இல்லையா குழாய்களை, அந்த மாதிரி கணு. இப்போ கணுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கணுக்கள் ஒவ்வொரு விரல்லையும் 3 கணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கணுவுக்கு பேர் தான் வந்து லிம் நோட்ஸ். அப்புறம் லிம் அப்படிதான் தண்ணி. அந்த லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணி அது ஜாயிண்ட் பெண்டு திரும்பக்கூடிய அந்த ஜாயிண்ட்லாம் இருக்கு பற்றி, அதுக்கு பேர் லிம் நோட்ஸு. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை சுமந்து சொல்லக்கூடிய குழாய்களுக்கு பேர் லிம்ஃபேட்டிக் வெசல்ஸு. அதுக்கப்புறமாக சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன் நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அந்த சிறுகுடலும் இந்த நோய் எதிர்ப்பாற்றலுடைய ஒரு பகுதி. இங்கே என்ன பண்ணுது, அதே மாதிரி இந்த என்ன பண்ணுதுன்னா இதோட ஒர்க்கு மெயினாக வந்து ஃபேட்டை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வருது. உடம்புக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கொழுப்புக்களை எல்லாம் வந்து உறிஞ்சி அது உடம்புக்கு தேவையானதாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியது தான் வந்து இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் ஒரு பார்ட்டான ஒர்க்கு. இது மாதிரி அடுத்தது ஸ்ப்ளீனுடைய ஒர்க்கு. ஸ்ப்ளீன் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புன்னு சொல்லி அக்குபஞ்சரில் படிச்சிருக்கிறோம். இந்த ஸ்ப்ளீனுடைய ஒர்க்கு அப்படின்னு சொன்னாக்கா இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அப்புறப்படுத்துறது. இது எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, உடம்புல தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே வரக்கூடிய காற்றின் மூலமாக, தண்ணீர் மூலமாக, உணவின் மூலமாக உள்ளே வரக்கூடிய எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் வெளியேற்றக்கூடிய வேலையை தான் இவங்க பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவது அப்படின்னு சொன்னால் தானாகவே உடம்புல நோய் உள்ளே வராமல் போயிடும். வந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் வெளியேற்றுறதுடைய ஒர்க்கு, ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய தேவையான நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டி தரக்கூடிய ஒர்க்கு.
இந்த 2 வேலையும் வந்து யார் பண்ணுறாங்க? இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் பூரா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதே மாதிரி ஒரு 20 லிட்டரு பிளட்டை வந்து சுத்தம் பண்ண போகும்போது இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா 17 லிட்டர் சுத்தம் பண்ணி எடுத்துக்குது, மீதி 3 லிட்டர் வெளியே தள்ளுது. இந்த 3 லிட்டர் வெளியேறக்கூடிய அந்த தேவையில்லாத பிளட்னு நினச்சி வெளியேறுது இல்லையா, அதையும் பியூரிஃபை பண்ணி உள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை யார் பண்ணால் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பண்ணுது. ரெண்டாவது இந்த பாடியில் வந்து தேவையில்லாத கொழுப்புகளை உறிஞ்சி அதை வந்து மறுபடியும் வந்து ரத்த தந்துகிகள் கேப்பிலரிஸில் கொண்டு போய் சேர்க்க கொடுத்து அது ஒழுங்கு பண்ணி கொடுத்து தரக்கூடிய வேலையை ரெண்டாவது வேலையாக பண்ணுது. மூணாவது நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுவதற்கு இந்த வேலைகளை வந்து இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பண்ணுது. இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இது போதும் நமக்கு இந்த ஒர்க்கு. இதோட நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுட்டா போதும். இப்போ நம்ம வந்து 2 சிஸ்டம் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சிஸ்டம் தான் இருக்குது. வார வாரம் சிஸ்டம் பார்த்துடலாம். இந்த இடத்த இதோட நம்ம நிறைய செய்கிறோம். அடுத்த பகுதிக்கு நம்ம போகிறோம். அடுத்த பகுதி என்ன பகுதி? உங்களுக்கெல்லாம் அற்புதமான அறிவாற்றலை வழங்கக்கூடிய பகுதி, ஆர்வத்தை தூண்டுகின்ற பகுதி. என்ன பகுதின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது எந்த பகுதி? இந்த பகுதிப்பா. அக்குபஞ்சர்ல எந்த பகுதி? என்னை யாரென்று அடையாளம் காட்டும் 5 மூலக விதிகள், உங்களை யாரென்று உணர வைக்கும் 5 மூலக விதிகள், பிறரை புரிந்து கொள்ள பயன்படக்கூடிய 5 மூலக விதிகள், உங்களுக்கு உதவுவதற்காக பிறருக்கு உதவுவதற்காக உங்களுக்கு உதவக்கூடிய 5 மூலக விதிகள். இந்த 5 மூலக விதிகளை நம்ம எந்த அளவுக்கு சரியாக புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம இந்த சப்ஜெக்டில் இன்வால்மெண்ட் உள்ளே வரோம். எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒவ்வொரு நோயாளியும் ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். ஒவ்வொரு நோயாளியும் ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் ட்ரீட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். அதுக்கான அடித்தளம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம இந்த விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். அப்போ 5 மூலப்பொருட்கள், அந்த 5 மூலப்பொருளின் பெட்டகங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க ஏன் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஒரு தண்ணினா என்ன, இந்த விதமான தண்ணி, விதமான நெருப்பு அப்பெல்லாம் பேசுகிறோன்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நோயாளியையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லது ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவங்க வித்தியாசமானவர்கள். அப்போது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கு என்ன 5 எலிமெண்ட் தான் இருக்குது, இவ்வளோ தான் 12 சேனல் தான் இருக்குது. 12 சேனலில் 5 எலிமெண்ட் தியரி வச்சு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு வயிற்று வலின்னு சொன்னால் வயிற்று வலி எல்லாருக்கும் ஒரே மாதிரியும் வயிற்று வலி இல்லை. இவனுடைய நேச்சர் என்ன, இந்த பேஷண்ட் எந்த மாதிரி வந்து தன்மையால் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, இவனுக்கு நீரினுடைய தன்மையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, அந்த நீரின் தன்மையில் எந்த மாதிரி நீரோட்டத்தை இவன் உள்ள வச்சிருக்கிறான் உடம்புக்குள்ள அப்படின்னு நம்ம கணிக்கணும். அப்போ என்ன நீரோட்டங்கள்லாம் இருக்குது, எந்த மாதிரி நெருப்போட்டம்லாம் இருக்குது, எந்த மாதிரி காற்றோட்டம் இருக்குது, எந்த மாதிரி மண் வளம்லாம் இருக்குது, எந்த மாதிரி மரம் வளம்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இவன் விதையா, மரமா, செடியா, கொடியா, மலரா, மொட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி பேச போகும்போது உங்களுக்கு போர் அடிக்கலாம். பிற்காலத்தில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது தேவைப்பட போகும்போது எங்கே இருக்குன்னு தேடினா கிடைக்காம கூட போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இது. அருள்மழை பொழிகின்ற நேரம். அருளின் மழையில் நீங்கள் நனைவதற்கும், அருளின் நிழலில் நடப்பதற்கும், அருளென்னும் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே வாழும் காலமெல்லாம் வாழ்வதற்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த 5 மூலக விதிகள் நிச்சயமாக வந்து நீங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளோக்குள்ள இன்வால்மெண்ட் காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து இது உங்கள் லைஃப் லாங் நீங்கள் லாங் லைஃபாக இருக்கிறதுக்கும், அது இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து நோய் இல்லாமல் இருப்பதற்கும், அப்படி வந்து நோய்கள் ஏற்படுமானால் அதை நீங்களே தீர்த்து கொள்வதற்குமான வாய்ப்பை உங்களுக்கு தருகின்ற இந்த 5 மூலக விதிகள் மிகவும் ஆழமானவை. ரொம்ப ரொம்ப வந்து இன்டெப்த்துக்குள்ளே போய் பார்க்கலாம். அவ்வளவு ஆழமான சப்ஜெக்டு. அதனால் மறுபடியும் அந்த இடங்களை நம்ம சொல்லி பார்க்குறோம். நீர்னா என்னென்ன மாதிரி நீர்லாம் இருக்குது, நெருப்புலாம் என்னென்ன மாதிரி நெருப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு முறை சொல்லாமல் வேணாமான்றது என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. அப்படி சொல்லாமல் சொல்கிறேன், இல்லைன்னா அடுத்த இடத்துக்கு போயிடுறேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
மீண்டும் ஒரு முறை என்னோட மண்ணின் தன்மைகளை புரிஞ்சுக்கணும், நீரின் தன்மைகளை புரிஞ்சுக்கணும், நெருப்பின் தன்மைகளை புரிஞ்சுக்கணும், காற்றின் தன்மைகளை புரிஞ்சுக்கணும், மரத்தின் தன்மைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை சொல்கிறேன். கோ ஹெட்னா அடுத்தடுத்துக்கு போகணும் அர்த்தமா, இல்லை இதுவே திரும்ப சொல்லுங்கன்னு அர்த்தமானு தெரியல எனக்கு. கோ ஹெட்னு சொல்கிறார் ஒருத்தர், ரெண்டாம் கட்டம் பதில் சொல்கிறார் அவர். நீங்கள் பரவாயில்ல நெக்ஸ்ட்டுக்கு போங்க, எனக்கு புரிஞ்சிச்சு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஒரே நபர் தான் சேட் பண்ணுறாரு. ஒன் மோர் ஸ்டூடெண்ட்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஒன் மோர் ஸ்டூடெண்ட்டு. அன்னை சேட் பண்ணுற வரைக்கும் வந்து சொல்கிறேன் பாருங்க மறுபடியும். என்னை யாரென்ற அடையாளம் காட்டும் 5 மூலக விதிகள், உங்களை யாரென்று உணர வைக்கும் 5 மூலக விதிகள், பிறரை புரிந்து கொள்ள பயன்படக்கூடிய 5 மூலக விதிகள், பிறருக்கு உதவுவதற்காக உங்களுக்கு உதவக்கூடிய 5 மூலக விதிகள். இந்த விதிகளில் நீங்கள் வந்து இப்போ புரிஞ்சு கொள்ளக்கூடிய 5 மூலப்பொருட்கள், அந்த மூலப்பொருட்களின் தன்மைகளை எல்லாம் மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன். இதுதான் ஆழம். இந்த ஆழத்தை நம்ம புரிஞ்சால் நிச்சயமாக வந்து நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிடலாம். அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடிய அந்த 5 மூலப்பொருட்களுடைய அடையாளங்கள் என்ன? முதலாவது மூலப்பொருள், நாம் நீரிலிருந்தே யாவற்றையும் படைத்தோம் அப்படின்னு படைத்தவன் சொல்றான். அப்ப திருமறை சொல்லுகிறது. அப்ப அந்த நீரோட்டம் ஃபர்ஸ்ட் வந்து நீர். என்னென்ன விதமான நீரெல்லாம் இருக்கின்றது? கருமேகங்கள் கூடி பொழிகின்ற மழை நீர், மலையின் உச்சியிலிருந்து பொழிகின்ற அருவி நீர், காடுகளுக்கு மத்தியிலே வந்து கரை புரண்டு ஓடக்கூடிய காட்டாற்று வெள்ளம், அதுவே நாடுகளுக்கு நடுவிலே மென்மையாக ஒரு பெண்மையோடு நடக்கக்கூடிய ஆற்று நீர், ஆற்று நீரொழுக்கு என்ற பேர் இருக்குது. அது மாதிரி அமைதியாக ஓடக்கூடிய ஆற்று நீர், உயரமான பகுதிகளிலே குடியெடுத்து தேக்கி வைக்கக்கூடிய குளங்கள், குளத்து நீர், தாழ்வான பகுதிகளிலே கரை எழுப்பி காத்து வைக்கக்கூடிய ஏரி நீர், தானாக பள்ளம் எடுத்து அதிலே தேங்கி இருக்கின்ற குட்டைகள், குட்டை நீர், எல்லா நீரோட்டமும் ஒன்று சேர்ந்து அங்கே இப்போ சென்று சேரக்கூடிய இடம்தான் கடல், உப்பு கரிக்கும் கடல் நீர். இப்படி விதம் விதமான நீரோட்டங்கள் உலகிலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதரையும் நாம் தனித்தனியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நீரின் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடானுக்கணக்கான நீரோட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு ஒவ்வொருவரும் தனித்தன்மையாக அந்த கிணற்று நீரை சேமித்து வைத்திருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு விதம் விதமான நீரோட்டங்கள், இவையெல்லாம் நீரினுடைய அடையாளங்கள். அதே மாதிரி உடலுக்குள்ளும் எல்லா விதமான நீரோட்டங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பும் நீரை சுமந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உடல் 2 பகுதி நீரால் ஆனது, ஒரு பகுதி நிலப்பகுதியாக ஆனது. அது 2 பகுதி நீரால் ஆனது என்றால் கண்ணினுடைய கண்ணீர், மூக்கில் ஒழுகக்கூடிய சளி, நாக்கில் ஊறுகின்ற எச்சில், இப்படி ஒவ்வொரு உறுப்பாக பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு வியர்வை சுரப்புகளிலிருந்தும் புறப்பட்டு வருகின்ற வியர்வை, இதன் கூடுதலாக உடம்பிலே மிக மிக அத்தியாவசியமான உயிர் காக்கக்கூடிய இரத்தம், கழிவுகளை வெளியேற்றி நம்முடைய பாதுகாப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய சிறுநீர், இன்னும் கூடுதலாக உள் உறுப்புகளின் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சுரப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நாளமில்லா சுரப்புகள், நாளமுள்ள சுரப்புகள், ஒவ்வொரு உறுப்பும் அது தனித்தனியான நீரோட்டங்களை சுரந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி உடலுக்குள்ளும் விதமான நீரோட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு நீரோட்டத்தின் தடை ஏற்படுகின்ற பொழுதோ அல்லது அதிகரித்து காணப்படுகின்ற பொழுதோ ஏற்படும் நோய்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீரோட்டங்களுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது மூலப்பொருள் நீர். நீரிலிருந்து தான் நமக்கு மரம் என்ற ஒரு மூலப்பொருள் கிடைக்கிறது. மரத்தின் தன்மையுள்ள மூலப்பொருட்களுடைய அடித்தளங்கள் எங்கே என்றால் விதைகள், கோடானும் கோடி விதைகள், கோடானும் கோடி வேர்கள், கோடானும் கோடி செடிகள், கோடானும் கோடி கிளைகள், கோடானும் கோடி இலைகள், கோடானும் கோடி காம்புகள், கோடானும் கோடி மொட்டுகள், கோடானும் கோடி மலர்கள், கோடானும் கோடி காய்கள், கோடானும் கோடி பழங்கள். ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு மரத்திலும் ஒரு சில பழங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விதமான நமக்கு நம்ம நன்மைகளையும் ஒவ்வொரு விதமான சுவைகளையும் தரக்கூடியதாக இருக்கக்கூடியதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு செடியின் ஒரு மலருக்கும் இன்னொரு மலருக்கும் கூட வித்தியாசம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி விதமான தண்டுகளையும் வேர்களையும் மலர்களையும் மொட்டுகளையும் பூக்களையும் காய்களையும் கனிகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கின்ற பொழுது இவன் என்ன மரத்தின் அடையாளமானவன், இவன் தண்டிலே பிரச்சனை உடையவனா,
வேரிலே பிரச்சனை உடையவனா அல்லது விதையிலேயே பிரச்சனை உடையவனா என்பதையெல்லாம் கணிப்பதற்கு இது போன்ற மரத்தின் தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகின்றது. மரம் எரிந்து அங்கிருந்து நம்ம புறப்பட்டு நம்ம கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் நெருப்பு. நெருப்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஆக்கும் நெருப்பை பற்றி நாம் சென்ற வாரம் பார்த்தோம், அழிக்கும் நெருப்பையும் பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை அந்த ஆக்கும் நெருப்பையும் அழிக்கும் நெருப்பையும் பார்ப்போம். கடல் தீப்பற்றி கொண்டால் எப்படி எரியுமோ அப்படிப்பட்ட நெருப்பு. காட்டு மரங்களிலே தீப்பிடித்துக் கொண்டால் எப்படி அந்த காட்டையெல்லாம் அழித்து ஒழித்து விடுமோ அப்படிப்பட்ட நெருப்பு. எரிமலை வெடித்து சிதறினால் எப்படி வெடித்து சிதறுமோ அப்படிப்பட்ட நெருப்பு. பூமி பிளந்து செம்பளம்பரையெல்லாம் கக்கினால் எப்படி கக்குமோ அப்படிப்பட்ட நெருப்பு. காற்றிலே தீப்பிடித்துக் கொண்டால் எப்படி அனல் வீசுமோ அப்படிப்பட்ட நெருப்பெல்லாம் அழிக்கும் நெருப்பின் அடையாளங்கள். அடுத்தது ஆக்கும் நெருப்பு. எவையெல்லாம் ஆக்கும் நெருப்பு என்பதை நாம் சென்ற வாரம் பார்த்திருக்கின்றோம். ஆக்கும் நெருப்பில் ஒரு வகை அடுப்பின் நெருப்பு. அந்த அடுப்பின் நெருப்பை சுமந்து கொண்டு வருகின்ற உணவுப் பொருளை எங்கு கொண்டு போய் சேர்க்கிறது? வயிறென்னும் பசி என்னும் நெருப்பு வயிற்றை அரித்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது. அவை ஆக்கும் நெருப்பின் இன்னொரு வடிவம். ஏனென்றால் அந்த உணவை செரித்து அதிலிருந்து தான் நமக்கு ஆற்றலை தரக்கூடிய உணவை சுமக்கும் வயிற்றின் நெருப்பு. மூன்றாவதாக உடலில் கதகதப்பு. உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய உடலின் கதகதப்பு. நான்காவதாக கார்த்திகை மாத இருண்ட இருளில் அங்கே ஏற்றப்படுகின்ற தீபத்தின் ஒளி விளக்கு நமக்கு வெப்பம் தருகின்ற ஒளியை தருகின்ற இன்னொரு கூடுதலான ஆக்கப்பூர்வமான நெருப்பு. கட்டுமரங்களிலே சென்று வயிற்று பசிக்காக அங்கே மீன் பிடிக்க செல்கின்ற பொழுது அவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒளி தரும் அணையாமல் அந்த காற்றிலும் அணையாமல் ஒளி தருகின்ற அரிக்கேன் விளக்கின் நெருப்பு. இப்படி விதவிதமான ஆக்கும் நெருப்பின் வடிவங்கள். இப்ப இந்த 10 விதமான நெருப்புகள் வெளி உலகத்தில் பார்த்து கொண்டிருப்பதை போல உடலுக்குள்ளும் 10 விதமான நெருப்பின் வடிவங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது விரிவான செய்தி. அதை அடுத்தடுத்த பகுதியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அடுத்த மூலப்பொருள் மண். விதவிதமான மண்ணை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒட்டாமல் இருக்கின்ற மணல். மற்றதெல்லாம் மண் என்று ஒட்டு போகும்போது மணல் ஒட்டாது. ஆற்றோரங்களில், பாலைவனங்களில், கடற்கரை ஓரங்களில் எல்லாம் காணப்படுகின்ற நீர்ச்சத்து இல்லாத ஒட்டாத மணல் பாங்கான இடங்கள் என்று சொல்றோம் இல்லையா? பாலைவனத்தில் காணக்கூடிய மணல், கரிசல் காட்டு, கருப்பு நிலப்பகுதி, அது கரிசல் மண். செம்மண், சிவப்பு நிலப்பகுதி, அந்த மண் செம்மண். இன்னும் கூடுதலாக வண்டல் மண், வண்டலை சுமந்து வரக்கூடிய வண்டல் மண், ஆற்றோரங்களில் கிடைக்கக்கூடிய வண்டல் மண். இப்படி விதவிதமான மண்ணின் வளங்களை எல்லாம். அப்புறம் நம்ம முதலாக தட்டினால் கண் சத்தம் வரக்கூடிய களிமண். இந்த முதல் மனிதனை படைக்கப்பட்ட மூலப்பொருள் களிமண். ஆக களிமண்ணின் உருவத்தை தான், தன்மையைத்தான் இந்த மனிதன் ஒத்திருக்கின்றான் என்பதனுடைய இன்னொரு அடையாளம் களிமண். இப்படி விதவிதமான மண்ணின் வகைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி கற்களின் வகைகள், கூழாங்கற்களை பார்க்கின்றோம், செங்கற்கள், சுட்ட செங்கற்கள், சுடாத பாறையிலிருந்து வெட்டியெடுக்கப்பட்ட கருங்கற்கள். இப்படி கல்லின் வகைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் கூடுதலாக கல்லின் வகைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நவரத்தினங்கள் சொல்லக்கூடிய எல்லா ரத்தினங்களும் இங்கே கல்லின் வகைகளைத்தான் ஒத்திருக்கின்றது. இவைகளையும் நாம் கூடுதலாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நவரத்தினத்தின் ஒவ்வொரு கல்லிலும் என்னென்ன விதமான தன்மைகள் இருக்கின்றதோ, என்ன விதமான வண்ணங்கள் இருக்கின்றதோ, என்ன விதமான மூலக்கூறு இருக்கின்றதோ, என்ன விதமான நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஒவ்வொரு கல்லிலும் நமக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் நம்ம உடலோடு சேரக்கூடிய, உறுப்புகளோடு சேரக்கூடிய தன்மை உள்ளதான அந்த கற்களினுடைய வகைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி மண்ணின் வளங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது காற்றின் வடிவங்களை எல்லாம் பார்க்கின்றோம். அப்போ தெற்கே இருந்து வீசக்கூடிய தென்றல், மேற்கே இருந்து வீசக்கூடிய கொண்டல், இப்படி வடக்கிலிருந்து வீசக்கூடிய வாடை போன்ற காற்றின் வகைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உடலுக்குள் உயிர்காற்றின் 10 வகைகளையும் நாம் போன வாரம் பார்த்தோம். பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், கூர்மன், தேவதத்தன், நாகன், தனஞ்சயன், கிரிகரன் என்னும் 10 வகையான உயிர்காற்றின் ஒளி ஓசைகளும் உடலுக்குள் அசைந்து அசைந்து நம் உடலை இயக்கி கொண்டே இருக்கின்றது. 9 விதமான காற்றுக்கள் உடல் உயிர் இருக்கின்ற வரையிலும் உள்ளுக்குள்ளே உழைவு கொண்டிருக்கின்ற பொழுது, உடல் உயிர் பெறுகின்ற பொழுது 10வது காற்றான அந்த தனஞ்சயன் என்னும் காற்று அந்த உடலை ஊதி பெருக்க வைத்து உடைத்து மண்ணோடு மண்ணாக சேர்ப்பதற்கு பயன்படுகிறது என்பதும் நம்முடைய தமிழ் மரபின் மருத்துவம் நமக்கு காட்டக்கூடிய அடையாளமாகும். இப்படிப்பட்ட
காற்றின் உருவங்களையும் 10 வகைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்படி 5 மூலப்பொருட்களை நம் உடலுக்குள் தாங்கித்தான் இந்த உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, நடமாடி கொண்டிருக்கிறது, உடலை சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 மூலப்பொருளில் எந்த மூலப்பொருளின் தன்மை பலவீனப்படுகிறதோ அதற்கேற்ற நோய்கள் உடலுக்குள் ஏற்படுகிறது. எந்த மூலப்பொருள் அதிகமாக தன் ஆட்சியை காட்டிக் கொண்டிருக்கிறதோ அதை ஏற்றவாறு அந்த உடலில் நோய்கள் கூடுதலாக அங்கே இனம் காட்டப்படுகின்றது என்பதையெல்லாம் புரிகின்ற பொழுது இவன் எந்த மண்ணின் தன்மையுடையவன், எந்த காற்றின் தன்மையுடையவன், எந்த நெருப்பின் தன்மையுடையவன், எந்த மரத்தின் தன்மையுடையவன், எந்த நீரின் தன்மையுடையவன் என்பதையெல்லாம் பகுத்து 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 நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியான மண்ணின் வளமுடையவர்கள், தனித்தனியான நீரின் வளமுடையவர்கள், தனித்தனியான நெருப்பின் வளமுடையவர்கள் என்பதையெல்லாம் காண்கின்ற பொழுது இப்படிப்பட்ட தன்மைகளை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்கான துன்பங்களை நோய்களை எல்லாம் தீர்ப்பது மிக மிக எளிதான ஒன்றாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே நான் பதிவு செய்து கொள்கின்றேன். ஆக இந்த மண்ணின் வளங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். இதை விடவும் கூடுதலாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். இன்னும் இதை விட நீங்கள் ஆழமாக யோசிக்க தெரிந்திருப்பீர்கள். அப்படியெல்லாம் தெரிந்து பார்த்து திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த 5 மூலப்பொருட்கள் ஏதோ ஒரு மூலப்பொருளோ ஒன்றுக்கு மேற்பட்ட மூலப்பொருளோ உடலுக்குள் அங்கே துன்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது, நோய்வாய்ப்பட்டிருக்கின்றது. இந்த மூலப்பொருளை ஒழுங்கு செய்வதன் மூலமாக நோய்களை தீர்த்து விட முடியும். அந்த மனிதனுக்கான நோய் எதிர்ப்பாற்றலை கொண்டு வந்து சேர்க்க முடியும், அவனை சமநிலைப்படுத்தி விட முடியும், அவனுடைய ஆற்றலை மீட்டு தர முடியும், ஆயுளையும் நீட்டித்து தர முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அதனுடைய அடுத்த கட்டமாக 5 மூலக விதிகளினுடைய முதல் பகுதிக்குள் நாம் நுழைகின்றோம். இதுவரைக்கும் நுழையலையா? ஆமாம், இப்போதான் நுழைய போகிறோம். இந்த 5 மூலப்பொருட்கள் எந்தெந்த மாதிரி எல்லாம் நமக்கு நோய்களை ஏற்படுத்துகின்றது, நோய் எதிர்ப்பாற்றலை தந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி போன வாரமே பார்த்ததில் ஒரு பகுதி பார்த்தோம். ஒவ்வொரு மூலப்பொருளுக்குமான நேரங்களை பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆர்கன் கிளாக் தியரியில் பார்த்த அதே நேரங்களை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் நீரின் நேரம், இதெல்லாம் நெருப்பின் நேரம், இதெல்லாம் காற்றின் நேரம், இதெல்லாம் மரத்தின் நேரம். மீண்டும் ஒரு முறை சொல்லி பார்க்கலாம். அதிகாலை பொழுது 3 மணிலேருந்து காலை 7 மணி வரையிலும் காற்றின் நேரம். அதாவது நம்ம காற்று அப்படின்றது சீனர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் உலோகங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ உலோகத்தின் நேரம் மெட்டல் டைம் 3 AM to 7 AM. போன தடவை ஸ்பீடாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, இப்போவும் ஸ்பீடாக பேசுகிறேன். ஏன்னா அதில் பேசுனதே ரிப்பீட் பண்ணுறதுனால ஸ்பீடாக பேசுகிறேன். காலை 7 மணிலேருந்து காலைல 11 மணி வரையிலும் மண்ணின் நேரம், எர்த் டைம். காலை ஃபர்ஸ்ட் மெட்டல் டைம், நெக்ஸ்ட் எர்த் டைம். 11 AM to 3 PM ஃபயர் டைம், நெருப்பின் நேரம். 3 PM to 7 PM நீரின் நேரம், வாட்டர் டைம். 7 PM to 11 PM மரத்தின் நேரம், wood டைம். 11 மணி, இரவு 11 மணிலேருந்து 11 PM to 3 AM wood டைம், மரத்தின் நேரம். 7 PM to 11 PM நான் மரத்தின் நேரம் சொல்லிட்டேன், அது நெருப்பின் நேரம். அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். 11 PMலேருந்து 3 AM வரைக்கும் நமக்கு wood டைம். ஃபஸ்ட்டு காலையில் மெட்டலில் ஆரம்பிக்குது, மெட்டலுக்கு அப்புறம் எர்த் டைம், எர்த்துக்கு அப்புறம் ஃபயர் டைம், ஃபயருக்கு அப்புறம் வாட்டர் டைம், வாட்டருக்கு அப்புறம் ஃபயர் டைம், ஃபயருக்கு அப்புறமா மறுபடியும் wood டைம். வுட்லேருந்து மறுபடியும் எங்கே போகுது? மெட்டலுக்கு போகுது. 3 AMக்கு எங்கே போகுது? வுட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எனர்ஜி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? மெட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த வுட்லேருந்து மெட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வுட்ன்றது என்னது? மரம். மெட்டல் என்னது? காற்று. அப்போ கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? கண்ணதாசன் கேட்குற கேள்விக்கான பதில் இது. ஆமாம், கொடி அசைந்ததும் காற்று இந்த இடத்துல. காற்று வந்ததால் கொடி அசைந்ததா? இன்னொரு இடம், அந்த இடம் வரும்போது அதை பற்றி லிங்க் பண்ணிக்கலாம். இது முதல்ல டைம் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதுக்கெல்லாம் ரெண்டாவது கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு கலர் இருக்கு. கருப்பின் நிறம் எது? தண்ணீரின் நிறம் கருப்பு. தண்ணி கருத்திருச்சின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்ப தண்ணீரின் நிறம் கருப்பு.
தண்ணீர் நிறம் கருப்புன்னு உங்களால் ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, ஏன் ஒத்துக்க முடியாது? தண்ணீர் கருப்பா இருக்கா இல்லையா? நீர் கொண்ட மேகங்கள் எப்படி என்ன கலர்ல இருக்குது? நீர் இல்லாத மேகம் எப்படி இருக்குது? வரி வரியாய் மேகங்கள் வான் முழுக்க நின்றாலும் மாமழைக்கு வாய்ப்பு இருக்கும் மணிமுகில்கள் எத்தனையோ, கண்ணதாசன் சொல்ற விஷயம். அப்போ கருமுகில்கள் தான் மழையை தர முடியும். ஏன் கருமுகில்கள் தான் மழை தர முடியும்? அங்க தண்ணி இருக்குது. கருப்பா இருந்துச்சுன்னு சொன்னா அது தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அது களைஞ்சு போயிடுச்சு சொன்னா தண்ணி களைஞ்சு போயிடுச்சு, அங்க தண்ணி மழை வராது. அப்ப தண்ணீரின் நிறம், தண்ணீர் அடர்த்தியாக அடர்த்தியாக அது கருப்பு நிறத்தில் நமக்கு தோன்றும். இப்போ பிளாக் கலர் பிலாங்ஸ் டு வாட்டர். பிளாக் கலர் பிலாங்ஸ் டு வாட்டர். கருப்பு கருப்பாக உடம்புல எதெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் நீரின் அடையாளமுடைய சிறுநீரகங்கள், சிறுநீர்ப்பை தொடர்பான அடையாளங்கள். The black color belongs to kidney and bladder. கிட்னியும் பிளாடரும் அங்க ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் உடம்புல கருப்பு தெரியும். கருப்பான தலைமுடி, கருப்பான முடி, இதெல்லாம் வந்து எதை அடையாளம் காட்டுதுன்னு சொன்னா கருவிழிகளும் கருப்பு முடியும் வந்து சிறுநீரகங்கள் வலுவாக இருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள். அதே மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல கருப்பு கருப்பா தெரியுது. கண்ணின் கருவளையங்கள், டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் கருப்பு கருப்பாக தோல் நோய்கள், இப்படி இதெல்லாம் கருப்பு வண்ணங்கள்ல இல்லாத கருப்பு. இப்போ கருப்பாவே இருக்கக்கூடிய நீக்ரோஸ் மாதிரி அந்த கலர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வேற, அது சப்ஜெக்ட் வேற, இன்னும் டீப். அது ஃபுல்லி பிளாக் கலர்னா எப்படி, ஃபுல்லி ஒயிட் கலர்னா எப்படி? அப்புறம் வந்து மாநிறம்னா எப்படி அப்படின்னா நமக்கு தெரியும். மற்ற கலர்ல இருந்து பிளாக் கலர் வந்து புதுசா உருவாகுதுன்னு சொன்னா அப்ப கருப்பு கருப்பா தோன்றக்கூடிய தோல் நோய்கள், புதிதாக தோன்றக்கூடிய கருப்பு மச்சங்கள், அதே மாதிரி கருப்பு கருப்பாக எடுக்கக்கூடிய வாந்தி, மூக்கை சிந்தினால் கருப்பாக வரக்கூடிய சளி, கண்களிலிருந்து கருப்பாக வடியக்கூடிய கண்ணீர், வேர்வை சுரக்கின்ற பொழுது துடைத்தால் கருப்பு நிறமாக துணிகளிலே கருப்பு நிறத்தை காட்டக்கூடிய வியர்வை சுரப்புகள், கருப்பாக போகக்கூடிய சிறுநீர், கருப்பாக போகக்கூடிய மலம், திடீரென்று உதடுகளெல்லாம் கருத்து போய்விடுகிறது, மூக்கில் நுனியிலே கருப்பு ஏற்படுகிறது. உடம்புல எங்கெல்லாம் கருப்பு தெரிகிறதோ அங்கே வந்து 2 உறுப்புகள் பலவீனம் அடைந்திருக்கிறது. 2 weak organs. These are all the indications of the 2 weak organs. One kidney and urinary bladder. One more organ. இந்த ரெண்டுல either kidney or bladder or both. இதில் எங்கேயாவது பிரச்சனை ஏற்பட்டால் அது வந்து கிட்னியினுடைய இண்டிகேஷன். கிட்னி வீக்கா இருக்குது, ஐ எம் சோ வீக், லுக் அட் மீ, ட்ரீட் மீ அப்படின்னு சொல்லி கிட்னி கெஞ்சக்கூடிய நேரம் இது. அப்ப கருப்பு இல்லாத ஒரு புது கருப்பு உடம்புக்குள்ள எங்கேயாவது தோன்றுமானால் அது மச்சமாகவோ தேமலாகவோ அல்லது வாந்தியிலையோ இல்லை சளியிலையோ கருப்பு நிறம் தெரிந்தால் அந்த உடம்புக்குள்ள வந்து கிட்னியோ பிளாடரோ அல்லது கிட்னியும் பிளாடரும் சேர்ந்தோ அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்குது. அதை வந்து நம்ம கவனிக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் மேட்ரு. ரெண்டாவது கிரீன், பச்சையாக எது தெரிஞ்சாலும் அங்கே வந்து wood based organs, மரம் சார்ந்த 2 உறுப்புகள் லிவர்
அந்த கேல் பிளாடர் டிஸ்டர்ப் ஆகிருக்குதுன்றது இன்னொரு நெக்ஸ்ட் இண்டிகேஷன். அப்போ பிறந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணால் முதுகில், காலில், கையில எல்லாம் வந்து பச்சை கலரில் மச்சங்கள் இருக்கும். வயது ஏற ஏற பச்சை தெரியாது. ஏன்னா மரம் வந்து டெண்டராக இருக்க போகும்போது பச்சையாக இருக்கும். முதிர்ச்சி அடைஞ்ச மரங்கள் வந்து பச்சை கலர்லேருந்து மாறி ப்ரௌனிஷாக மாறிடும். அதே மாதிரி பிறந்த குழந்தைகள் தான் க்ரீனிஷ் அதிகமாக காட்டும். சில பேருக்கு கண்கள் வந்து க்ரீனிஷாக இருக்கும். அதே மாதிரி பற்களில் பச்சை கலரில் வந்து கலர் சேஞ்சஸ் இருக்கும். பல் ஓரங்களில் க்ரீன் கலர்ஸ் வந்து கலர் மாறி இருக்கும். பச்சை நரம்புகள் புடைச்சிருக்கும். நரம்புகள்லாம் வந்து வெளியே தெரியும் உடம்புல. அது கலரெல்லாம் பார்க்கும்போது க்ரீனிஷாக இருக்கும். ஏதோ தண்டை உள்ள சொருவி வச்சிருக்க மாதிரி இருக்கும். கீரை ஆஞ்சிட்டு தண்டை உடம்புக்குள்ள சொருவி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பச்சை கலர் இருக்கும். அப்படி உடம்புக்குள்ள எங்கெல்லாம் க்ரீன் கலர் தெரியுதோ, அதே மாதிரி சளி துப்பும் போது க்ரீன் கலர் சளி, மோஷனில் க்ரீனிஷாக போகிறது, யூரினில் க்ரீன் கலர் போகிறது, வாந்தியில் க்ரீன் கலர் வாந்தி, இப்படி எதெங்கெல்லாம் பச்சை பச்சையாக தெரிகிறதோ அவையெல்லாம் வுட் பேஸ்டு ஆர்கன்ஸ், கல்லீரல், பித்தப்பை, லிவர் அண்ட் கேல் பிளாடர் டிஸ்டர்ப் ஆகிருக்கின்றது நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய நிறம் கிரீன். அடுத்தது ரெட், ஒரு அடிபட்டா வெளியேறக்கூடிய சிவப்பு ரத்தம். அதே மாதிரி யூரின்ல பிளட் போகிறது, மோஷனில் பிளட் போகிறது, வாந்தியில் ரெட் கலர் வாந்தி, அப்புறம் உடம்புல சிவப்பு சிவப்பாக வந்து வேர்க்குறுகள், சிவப்பு கொப்பளங்கள், சிவப்பு சிவப்பாக படைகள், சொரிந்தால் ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு சிவந்த படைகள், கண்கள் சிவந்த செவ்வரி ஏறிய கண்கள், அளவுக்கு அதிகமாக உள்ளங்கையும் உள்ளங்காலையும் வந்து சிவப்பு நிறம் தெரிகிறது. இப்படி எங்கெல்லாம் உடம்புல சிவப்பு நிறங்கள் தெரிகிறதோ அல்லது சிவப்பான கழிவுகள் வெளியேறுகிறதோ, மாதவிடாய் கூடுதலான மாதவிடாய் தொடர்ந்து சிவப்பாக போயிட்டே இருக்கும். ரெட் கலரில் வந்து தொடர்ந்து வந்து இப்போ அந்த பீரியட்ஸ் தாண்டி ப்ளீடிங் போயிட்டு இருந்துச்சு சொன்னால் இவை எல்லாம் எதை அடையாளம் காட்டுது? ஃபயர் பேஸ்டு ஆர்கன்ஸ். 4 ஆர்கனில் ஏதாவது எய்தர் 1 or 2 or 3 or more. அது சாஞ்சியோவாக இருக்கலாம், ஸ்மால் இன்டெஸ்டைனாக இருக்கலாம், பெரிகார்டியமாக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம், இல்லை 4மே சேர்ந்துருக்கலாம், இல்லை 3 பேராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், 1 or more. இப்படி சிவப்பு சிவப்பாக தெரிய போகும்போது எந்த ஃபயர் ஆர்கன் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்குன்றதை நம்ம தனியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணணும். ஆக மொத்தம் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கிறது, ரெட் கலர் இண்டிகேட் ஃபயர் ஆர்கன்ஸ். அதுக்கு அடுத்ததாக எல்லோ கலர், கண்கள் எல்லாம் மஞ்சளித்து போய்விடுகிறது, மஞ்சள் காமாலை, மஞ்சள் மஞ்சளாக வாந்தி, மஞ்சள் மஞ்சளாக பேதி, மஞ்சள் கலரில் யூரின் போயிட்டே இருக்கு. 4 இன்ச்சா ஃபஸ்ட்டு யூரின் மஞ்சள் கலர் தான் போகுது, கையெல்லாம் வந்து இப்போ ஒரே மஞ்சள் கலரில் ஆகுது, நான் போட்டிருக்க பனியன்லாம் மஞ்சள் கலரில் மாறிடுது. இப்படி உடம்புல எங்கெல்லாம் எல்லோயிஷ் இண்டிகேஷன் இருக்கோ இப்போ அது ரிலேட்டடான 2 ஆர்கன்ஸ் வந்து எர்த் பேஸ்டு ஆர்கன்ஸ். ஒன்று வந்து ஸ்டமக், இன்னொன்று வந்து ஸ்ப்ளீன். எய்தர் ஸ்ப்ளீன் ஆர் ஸ்டமக் ஆர் போத். அது இறைப்பையிலோ மண்ணீரலிலோ அல்லது ரெண்டிலும் சேர்ந்தோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய கலர் வந்து எல்லோ. அடுத்தது ஒயிட், முடி வந்து திடீர்னு வந்து எனக்கு வெள்ளையாக போயிடுது, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர். உதடெல்லாம் வெளுத்து போயிருக்குது, அனீமிக் கண்டிஷன். நாக்கெல்லாம் வெள்ளையாக இருக்குது, இன்டைஜஷன், நாக்கு பூச்சி இருக்கிற அடையாளம். வெள்ளை வெள்ளையாக தேமல்கள், வெள்ளையாக வாந்தி மியூக்கஸோடு சேர்ந்து, பால் மாறி போகக்கூடிய யூரின், தூக்கத்தில் விந்து வெளிப்படுதல், விந்து முந்துதல், வெள்ளைப்படுதல், பெண்களுக்கான வெள்ளைப்படுதல்,
வெள்ளைக்கடலில் போகக்கூடிய மலம் கழித்தல். இப்படி உடம்புல எங்கெல்லாம் வெள்ளை தெரிகிறதோ அல்லது வெளியேறக்கூடிய பொருள் எல்லாம் வெள்ளை நிறத்தில் வெளியேறி கொண்டிருக்கிறதோ இவையெல்லாம் உலோகத்தின் மூலக்கூறுள்ள 2 உறுப்புகள், நுரையீரல், பெருங்குடல். The metal based 2 organs, lungs and large intestine. இப்படி 5 விதமான கலர்ஸை வச்சு அது எந்த எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்குது, அந்த எலிமெண்ட் பேஸில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் என்ன, அந்த ஆர்கன்ஸில் வந்து ஒரு ஆர்கனா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்கனா அப்படின்ற அடையாளம் நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து இந்த கலர்ஸ். இப்போ அந்த 5 மூலக விதிகளில் நேரங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு நோயாளியினுடைய கஷ்டங்களை புரிஞ்சிக்க முடியும். அவன் உடம்புல ஏற்படக்கூடிய நிற மாறுதல்களை வச்சு நாம் வந்து அந்த இடத்த நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ நிறங்களை தாண்டி அடுத்தது 5 விதமான நீரோட்டங்கள். ஏன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்புடையது. ஒவ்வொரு உணவுப் பொருளையும் எடுத்துட்டாக்க அந்த உணவுப் பொருள்லையும் அறுசுவை இருக்குது. ஆனால் ஒரு சுவையை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ மிளகாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிளகாய் என்ன டேஸ்ட் இருக்குது? மிளகாய் வந்து ஸ்வீட் டேஸ்ட்டு. இந்த ஸ்வீட்டை தாண்டி அதுக்குள்ளே வேற என்ன டேஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து காரம் இருக்குது, புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது, தோர்ப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, உப்பு இருக்குது. ஒன்று வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கி இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆன் பண்ணி வச்சுட்டு சமையல் கட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லாருமே ஓகே அப்படின்ற மாதிரி, நீங்கள் எது சொன்னாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. தந்தை பெரியார் ஒரு ஊரில் பேச போகும்போது நைட் 7:30 மணி ஆயிடுச்சு. நான் லேட்டாக வந்துட்டேன், நான் வந்து பேச வந்திருக்கிறேன், உங்களெலாம் வந்து பார்க்க வந்திருக்கிறேன், நான் எவ்வளோ நேரம் பேசலான்னு கேட்க போகும்போது தந்தை பெரியார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த எவ்வளோ நேரம் பேசலான்னு கேட்குறாரு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க ஐயா, வராதவங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் நேரம். ஆனால் 8 மணிக்கு எங்கள் ஊரில் வந்து நைட்டு கரண்ட்டு, நாங்கள்லாம் தண்ணி பாய்ச்ச போயிடுவோம் அப்படின்ற பதில் சொன்னாங்களாம். அடுத்த பதில். அப்போ அவங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்க? எவ்வளோ நேரம் இருப்பாங்க? 7:30 மணிக்கு கேட்குறாரு. ½ தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம்லாம் பேசிக்கிறீங்க, நாங்கள் எத்தனை மணிக்கு லீவ் ஆகிடுவோம் இங்கேருந்து? 8 மணிக்கெலாம் போயிடுவோம் நாங்களாம். அப்போ அந்த மாதிரி நான் வந்து மிளகாய் என்பது இனிப்புன்னு சொன்னேன். அப்ஜெக்ஷனே எங்கேருந்தும் வரல. அப்போ எல்லாரும் ஓகே பண்ணியிருக்காங்கன்னா எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்றது தான் போகணும். இப்போ 12 பேர் இருக்கிறாங்க பார்ட்டிசிபெண்ட்ஸு. லைவாக ஒருத்தர், சிஸ்டம் ஒன்று, நான் ஒன்று, மொத்தம் 15 பேர் இருக்கிறோம். நானும் சிஸ்டமும் இங்கே லைவாக இருக்கிறவங்களும் தூங்கலை. மீதி 12 பேர் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. மன்சூர் அஹமது தூங்காமல் இருக்காரு. மீதி பேர் என்ன? ஒவ்வொரு உணவுப் பொருளிலும் அறுசுவையும் இருக்குது. மிளகாய் என்பது காரம்னு யாருமே சாட் பண்ணவே இல்லை. நீங்கள் மிளகாய் இனிப்புன்னு சொன்னால் அது எல்லாமே ஓகே பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம். அதுதான் கதையை வேற சொல்லேன். 5 நிமிஷத்தை கதை வேற சொல்லி முடிச்சிருக்கிறேன். அப்போ மிளகாய் வந்து காரத்தன்மை உள்ளது. காரம் மட்டும்தான் அதில் இருக்கான்னா அதில் வந்து எல்லா சுவைகளும் சேர்ந்தது தான் ஒரு உணவுப் பொருள். அதில் அதிகமாக டாமினன்ட் டேஸ்ட் வந்து காரம். கரும்புன்னு சொன்னால் கரும்புல அறுசுவையே இருக்குது, டாமினன்ட் டேஸ்ட் வந்து ஸ்வீட்டு. அதே மாதிரி வந்து சால்ட்டில் வந்து எல்லா வந்து டேஸ்ட்டும் அதில் மிக்ஸ் ஆகிருக்குது, டாமினன்ட் டேஸ்ட் வந்து சால்ட்டு. அது மாதிரி உடம்புக்குள்ள அது ஃபயர் ஆர்கனாக இருந்தாலும் அதில் வந்து நீர் இருக்குது, வாட்டர் எலிமெண்ட் ஆர்கனாக இருந்தாலும் அதுக்குள்ளே நெருப்பு இருக்குது. இந்த சப்ஜெக்ட்ஸை தான் சொல்ல வந்தேன் நான் உங்களுக்கு. இது எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு தெரியல. போனவா சிலர்லாம் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னு சொன்னதால ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன் நான். உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதான்னு தெரியல எனக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து 5 விதமான நீரோட்டங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதான் மேட்ரு. இப்போ
தும்மல், ஸ்னீசிங், சளி, கோல்டு. அப்புறம் கோழியா மூக்கு வழியா வாய் வழியா கோழியா வர்றது. இந்த மாதிரி நீரோட்டங்கள் உடம்புல இருந்து வெளியே வருது. ஒரே தும்மலா இருக்குது, ஸ்னீசிங், ரன்னிங் நோஸு, அப்புறம் வந்து ஃப்ளம் வெளியே வருது, வாய் வழியாக வருது, மூக்கு வழியாக வருது, கட்டி கட்டியாக வருது அப்படின்னு சொன்னால் அது எந்த இண்டிகேஷன்? அது மெட்டல் இண்டிகேஷன். அது லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெண்டுலேயுமே தான். எப்பயுமே லங்ஸ் மட்டும் இல்லை, லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்போ இதில் வந்து இவனுக்கு வந்து நோய் எந்த இடத்துல இருக்குது? ஒன்று லங்ஸில் இருக்கணும், அல்லது லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கணும், அல்லது ரெண்டு உறுப்புகள்லையுமே இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் நீர். ரெண்டாவது நீர் வந்து யூரின். யூரின் கூடவே நம்ம வந்து இந்த ரீப்ரொடக்ஷனையும் சேர்த்துக்கணும். ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு மாதவிடாய். மென்சஸ், செமன், யூரின், இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூணு விஷயங்கள். இந்த மூணும் வந்து எந்த எலிமெண்ட் ரிலேட்டட் அப்படின்னு சொன்னால் வாட்டர் எலிமெண்ட். அப்போ எய்தர் கிட்னி ஆர் பிளாடர் ஆர் போத். மூணாவது ஃபயர் எலிமெண்ட் வாட்டர். ஃபயர் எலிமெண்ட்ல வாட்டர் எங்க இருக்குது? ஃபயர் எலிமெண்ட்ல வாட்டர் எங்க இருக்குன்னு கேட்டா, ஃபயர் சர்வீஸ் வண்டி வர போகும்போது அதில் வந்து வாட்டர் வருமா, நெருப்பு வருமா? வாட்டர் தான் வரும். இப்போ ஃபயர் எலிமெண்ட்டுக்குள்ள தண்ணி இருக்குது. தண்ணி வெளியே இருக்குதுன்னா என்ன? ஃபயர் கூடுது. தண்ணி உள்ள வந்தால் ஃபயர் குறையுது. அதான் வியர்வை. உள்ள இருக்கும் தண்ணியை ஒருத்தர் சொல்றாங்க, உள்ள இருக்கும் தண்ணி சொல்றாங்க, அது வெரி குட். அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிருக்காங்க சப்ஜெக்ட். இப்போ நம்ம வந்து மேலோட்டமாக போயிட்டு இருக்கோம், சூப்பர்ஃபிஷியலாக போயிட்டு இருக்கிறோம், நாட் டீப். சூப்பர்ஃபிஷியலாக நம்ம வந்து இப்போ பார்க்க போகும்போது வியர்வை, வெளி அடையாளங்கள் தான் பார்க்குறோம். இப்போ இருந்தாலும் பாராட்டுக்கள் உங்களுக்கு. இங்கேருந்து புருஷாவுக்கு வரைக்கும் ஓடுன்னு சொன்னால் அவங்க மன்னடி வரைக்கும் ஓடுறாங்க. இல்லை அங்கேருந்து வராங்கன்னு சொன்னால் புருஷாங்க வரைக்கும் வாங்கினாக்கா அங்கேருந்து 500 ரூபாய்க்கு ஓடி வராங்க. எல்லார் சார்பாகவும் மன்சூர் அஹமது பாராட்டு தெரிவிக்கிறாரு. அடுத்தது கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர். கண்ணிலிருந்து வர தாரி தண்ணி வச்சுட்டே இருக்குது. ஸ்வீட் சாப்பிட்டாலும் கண்ணில் தண்ணி வரும், பேசினாலும் கண்ணில் தண்ணி வரும், அழுதாலும் கண்ணீர் வரும், சிரித்தாலும் கண்ணீர் வரும். இப்படி எந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டாலும், லேசான ஒரு உணர்ச்சி வசப்படுறது, ஒரு சின்ன ஒரு ஜோக்கு, ஒரு சின்ன ஒரு சீரியஸ், சாதாரண சீரியஸ், அன்சீரியஸ் மேட்ரு எதுவாக இருந்தாலும் மலமலன்னு கண்ணில் தண்ணியாக வந்துடும். ஏங்க அப்படி அழுகிறீங்கன்னு சொன்னால், அந்த அழுகில் தானாக வருது. இல்லை சாதாரணமாக இருக்க போகும்போதே கண்ணில் தண்ணி வரும். எந்த உணர்வுகளுமோ, எந்த வேலையுமோ, எந்த உணவோ இல்லாத நேரங்களில் கூட கண்ணில் வந்து தண்ணி வந்துட்டே இருக்குன்னு சொன்னால் அங்கே பாதிப்படைந்திருக்கின்ற 2 உறுப்புகள் மரம் சார்ந்த உறுப்புகள். ஒன்று லிவர், இன்னொன்று கால் பிளாடர். கடைசி நீர்
2 விதமான நீர் இங்கே. ஒன்று உள்ளே இருக்கிற நீர் வந்து நிணநீர். இப்போ பிளட்டை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? இப்போ அந்த லிம்னா பெருசாக நினச்சிக்காதீங்க. லிம்னா தெளிந்த தண்ணீர். தெளிவான தண்ணீருக்கு பேர் தான் லிம் பேர். அது எந்த லாட்டின் வேர்டோ ஏதோ ஒரு வேர்டு அது. சரி, வெளியில் அடையாளம் காட்டக்கூடிய அந்த நீர் வந்து உமிழ்நீர், சலைவா. சலைவா அதிகமாக சுரக்குதுன்னு சொன்னால் அங்கே என்ன பாதிச்சிருக்குதுன்னு சொன்னால் எர்த் எலிமெண்ட் பாதிச்சிருக்குது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இஷ்டமக், இஷ்டப்பட்டதெல்லாம் உள்ள தரக்கூடிய இடம் தான் இஷ்டமக்கு. இஷ்டப்பட்டதெல்லாம் உள்ள தரக்கூடிய இடம் வந்து இஷ்டமக்கு. இந்த ஸ்டமக் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொன்னாலும், ஸ்ப்ளீன் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொன்னாலும் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து எப்படி அது வெளியில் காமிக்குதுன்னு சொன்னால் ஜொல்லு ஒழுகுதுன்னு சொல்கிறோம் நம்ம. எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் சலைவா. உள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நிணநீர் மண்டலம் பாதிப்பு. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பற்றி தான் பேசணும். அந்த ஸ்ப்ளீன் இஸ் எ பார்ட் ஆஃப் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் வந்து பிரைமரி லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து 2 பேர் தான், போன் மேரோவும் தைமஸும். செகண்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போகும்போது அதில் ஸ்ப்ளீன், அடினாய்டு, அதுக்கப்புறம் வந்து லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், லிம்ஃபாட்டிக் கிளாண்டு, அப்புறம் லிம். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து செகண்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். அப்போது 2ஆம் தன்மை உள்ள அந்த நிணநீர் உறுப்புகளில் நிணநீர் சுரப்பு மண்டலம் பாதிப்படைந்தால் அது எங்கே ரிலேட் பண்ணுதுன்னு சொன்னால் ஸ்ப்ளீனை காட்டுது. அதனால தான் வந்து நிணநீர் மண்டலம் பாதிக்கப்பட்டாக்க அவன் வந்து கடைசி கட்ட நோயாளியாக மாறிடுறான். எக்ஸாம்பிள் வந்து கேன்சர். அது மட்டும் இல்லை, ஒரு நோய் வந்து எக்ஸாம்பிள், கேன்சர் எக்ஸாம்பிள் அது. அப்போ ஸ்ப்ளீனுடைய ஒர்க்கு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னான். இப்போ ஸ்ப்ளீனை பற்றி புரியும் போது இன்னொரு விஷயம் புரியணும். உலகத்தில் வந்து 2 மடங்கு தண்ணி இருக்குது, 1 மடங்கு நிலப்பகுதி இருக்குதுன்றது நம்ம தெரியும். இதுக்கு பேர், உலகத்துக்கு பேர் அண்டம். பிண்டம்னா உடம்பு, உடம்புக்குள்ள, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. உடம்புக்குள்ளேயும் 2 பகுதி நீர், 1 பகுதி நிலப்பகுதி. அப்போ அந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சுன்னு சொன்னால் நிலப்பகுதி பாலமாக வெடிச்சிருது. அதே மாதிரி தான் வந்து உடம்புக்குள்ள டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆக போகும்போது கேன்சர் சிம்டம் தெரியுது. ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே நிணநீர் மண்டலம் தன்னுடைய பாதுகாப்பு கவசத்தை வந்து இழந்துருது. எப்படி? நிலப்பகுதி வந்து நீரால் சூழப்பட்டிருக்குது. நீர் குறைய போகும்போது பூமி வெப்பமடைதல் அப்படின்னு நிகழ்ச்சிக்கு வருது. பூமி வெப்பமடைதல்னா போக போக அப்படியே வந்து நம்ம நெருப்புக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறோம். அப்போ உலகம் நெருப்பால் தான் அழிக்கப்படும்ன்றது நமக்கு தெரியும். அதே நெருப்பு தான் போயிட்டு இருக்குது. தண்ணி குறைஞ்சிச்சின்னு சொன்னால் நெருப்பு அதிகமாகிடுது. அதே மாதிரி உடம்புக்குள்ள வந்து நிணநீர் சுரப்பு மண்டலம் வந்து பாதுகாப்பு கவசத்தை விட்டுருச்சுன்னு சொன்னாக்க அங்கே ஃபயர் ஆகிடும். இந்த பாதுகாப்புன்றது வந்து நிணநீர் வந்து உமிழ்நீர் மாதிரி வந்து இந்த நிணநீர் மண்டலமும் உள்ள அதே மாதிரி வந்து வாட்டர் லைக் தான் இருக்கும். அது காஞ்சோடனே எப்படி வடன்னு வந்து சளி எப்படி காஞ்சி போனோன்னு அப்படி பிடிச்சிக்கிறதோ அந்த மாதிரி வந்து ஒட்டிச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து அது வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு, ட்ரைனஸ் வந்துச்சு. அப்போ காஞ்சி போன பகுதியில் வந்து எதுவும் ரத்த ஓட்டங்கள் சீராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ எதிர்பார்ட்டில் குறைஞ்சி போயிடும், செயல்பாடு குறைஞ்சி போயிடும். லைஃப் வந்து அந்த லைஃப் ஸ்பேன்றது குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது லைஃப் அவனுக்கு. இப்போ 5 விதமான நீரோட்டங்களை பார்த்தோம். உமிழ்நீரும் நிணநீரும் பிலாங்ஸ் டு எர்த் எலிமெண்ட். சளி, அதாவது மியூக்கஸ், ஃப்ளம், அப்புறம் வந்து ரன்னிங் நோஸு, ஸ்னீசிங், தும்மல், பிலாங்ஸ் டு மெட்டல். அப்புறம் யூரின், செமன், மென்சஸ் பிலாங்ஸ் டு வாட்டர். Tears belongs to wood. Sweat belongs to fire.
இப்போ 5 விதமான நீரோட்டங்கள் நடைபெறும் போது ஒருத்தருக்கு எக்ஸஸ் மென்சஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வாட்டர் எலிமெண்ட்டு பாதிச்சிருக்குது. சிறுநீரகங்களில் அல்லது சிறுநீர் பையில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்றது புரியணும். சரி, இந்த பிளட்டு வந்து ரொம்ப தின்னா பேலாக இருக்குது, வெளுத்து போன மாதிரி இருக்குன்னு சொன்னால் அது வந்து அடிஷ்னல் இண்டிகேஷன் பிளாக் கலர் மிக்சட் வித் ரெட் ப்ளஸ் ஒயிட். பிளாக் எலிமெண்ட்டில் ரெட் கலர் மிக்சட் வித் ஒயிட் கலர். அப்போ என்னென்ன பாதிச்சிருக்குது? சிறுநீரகங்களும் மெட்டல் எலிமெண்ட் யார் நுரையீரலும் சேர்ந்து பாதிப்படைஞ்சிருக்குது. அதுதான் வெளுத்த மாதிரி அந்த பிளட் போயிட்டு இருக்குது. டார்க்கா கருப்பா போகுது, கட்டி கட்டியா போகுதுன்னு சொன்னால் சிறுநீரகங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. பியூர் ரெட்டா போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்டு அந்த மாதிரி ரெட் கலரில் போகுது அப்படின்னு சொன்னால் அங்கே வாட்டர் எலிமெண்ட்டுக்குள்ள ஃபயர் எலிமெண்ட் சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகிருக்குது. இப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எலிமெண்ட்டா ஒன் மோர் எலிமெண்ட்டா அப்படின்னு ஒரு பேஷண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் நம்ம பண்ணிக்கலாம். செமன் அதே மாதிரி லீக்கேஜஸ் இருக்குது. செமன் கலரில் வந்து தின்னா வாட்டரையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து வாட்டர் ப்ளஸ் மெட்டல். திக்காக இருந்தால் வாட்டர், அது எல்லோ கலர் எல்லோயிஷ் மிக்சடாக இருந்துச்சுன்னு சொன்னால் வாட்டர் ப்ளஸ் எர்த். க்ரீன் மிக்சடாக இருந்தால் வாட்டர் ப்ளஸ் ஃபுட். இல்லை செமன் வந்து பாஸ் ஆக போகும்போது பிளட்டும் சேர்ந்து போகுதுன்னு சொன்னால் வாட்டர் ப்ளஸ் ஃபயர். இப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் எழுத வேணாம், யோசிங்களேன். அந்த எலிமெண்ட்டோட எலிமெண்ட்டு ஆர்கனோட ஆர்கனை கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா சப்ஜெக்ட்? இது மாதிரி ஒவ்வொரு விதமான நீரோட்டங்களும் ஒவ்வொரு எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகி ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஆர்கனையும் சேர்ந்து கனெக்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி கனெக்ட் ஆகக்கூடிய ஆர்கன்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இவ்வளோ நேரம் பேசணும். இப்போ நம்ம அதே மாதிரி இந்த 5 எலிமெண்ட்டும் என்னென்னலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுது, இது வேற ஒரு தியரியிலே பார்த்தோம். நம்ம எல்லா தியரியும் உள்ள வந்துடும். இப்போ ஆர்கன் கிளாக் உள்ள வந்துச்சு இல்லையா, அது மாதிரி இன்னொரு தியரி ஜாங்போ தியரி. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எந்தெந்த ரிலேட்டட் ஆர்கன்ஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கன் பார்க்குறோம், மெட்டல் பார்த்துட்டோம். மெட்டலுக்கான ஆர்கன் நமக்கு தெரியும் இல்லையா? மெட்டலுக்கான ஆர்கன் வந்து லங்ஸ், இன்னொன்று லார்ஜ் இன்டெஸ்டைன். ரெண்டு ஆர்கன் பார்த்துட்டோம். இது யாரை அட்மினிஸ்டர் பண்ணுது அப்படின்றது அடுத்த விஷயம். யார் அட்மினிஸ்டர் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த மெட்டல் ஆர்கன்ஸ் வந்து ஸ்கின்னையும் பாடி ஹேரையும் மெயின்டைன் பண்ணுது. இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கே இருக்கு? ஸ்கின்ல இருக்கு, பாடி ஹேர்ல இருக்கு. இதுதான் மெட்டல். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து வாட்டர். இந்த வாட்டர் எலிமெண்ட் ரெண்டு ஆர்கனும் சேர்ந்து எதை மெயின்டைன் பண்ணுதுன்னு சொன்னா ஹெட் ஹேர் தலைமுடி அண்ட் போன்ஸ். போன்ஸ் சொன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் டீத், உறுதியான உறுப்புகள். மூணாவது எலிமெண்ட் ஃபயர்.
இந்த ஃபயர் எலிமெண்ட் எதை அட்மினிஸ்டர் பண்ணுது அப்படின்னு சொன்னா பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய்கள் அண்ட் பிரெயின். அடுத்தது ஃபோர்த் எலிமெண்ட் எர்த். டிஷ்யூஸ். எர்த் எதை மெயின்டைன் பண்ணுதுன்னு சொன்னா டிஷ்யூஸை மெயின்டைன் பண்ணுது. செல்களின் கூட்டமைப்பு தான் திசுக்கள். டிஷ்யூஸ் மெயின்டெனன்ஸ் யார் கையில் இருக்குதுன்னு சொன்னா எர்த் எலிமெண்ட் கையில் இருக்குது. ஒன்று ஸ்டமக், இன்னொன்று ஸ்பிளீன். அவங்க தான் அந்த டிஷ்யூஸ் மெயின்டைன் பண்ணுறது. சிம்பிளா யோசிக்கலாம். திசுக்கள் எப்படி வளருது? வளரணும்னா என்ன வேணும் நமக்கு? நல்லா சாப்பிட்டா தான் நல்லா வளர முடியும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ சாப்பாடு எங்கே போகுது? நேரம் ஸ்டமக்கு தான் போகுது. அப்போ ஸ்டமக்கு, அது கூட சேர்ந்து ஸ்பிளீன், இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது திசுக்கள், டிஷ்யூஸ். சயின்ஸுக்கு வந்து டிஷ்யூஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டிஷ்யூ டேமேஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டிருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. சப்ஜெக்ட் ரொம்ப டீப்பு. இப்போ ஈஸியாக தெரியும், அது அட்டன் பண்ண போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அந்த கஷ்டம் வந்து ஈஸியாக மாறிடும். டிஷ்யூஸ் கூடவே இந்த எர்த் எலிமெண்ட் இன்னொன்று வந்து மெயின்டைன் பண்ணுது. யார? பிளட் வெசல்ஸை. ஏற்கனவே பிளட் வெசல்ஸ் வேற ஒரு இடத்துல இருக்குது, ஃபயரில் இருக்கு. குட். அது கூட சேர்ந்து ஸ்பிளீனும் சேர்ந்து தான் பிளட் வெசல்ஸை அட்மினிஸ்டர் பண்ணுது. முதல்ல டைரக்டா பண்ணுச்சு பிளட் வெசல்ஸை. எப்படி? கருவில் இருக்கிற குழந்தைக்கு 5 மாசம் வரைக்கும் பிளட் சப்ளை பூரா வந்து ஸ்பிளீன் தான் மெயின்டைன் பண்ணுச்சு. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இன்டைரக்டா பண்ணிட்டு இருக்குது. மொத்தத்தில் வாழ்நாள் எல்லாம் வந்து ரத்த குழாய்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு ஸ்பிளீன். ஸ்பிளீனும் ஸ்டமக்கும் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா சிறுகுடல்ல, இதய பகுதியில், இதயத்தோட சுவர்கள், ரத்த குழாய்கள் எல்லாம் வந்து கொழுப்புகள் படியாது. ஒருவேளை கொழுப்புகள் படிஞ்சால் நாம வந்து எங்க இருந்து கரெக்ட் பண்ணலாம்னா எர்த் எலிமெண்டான ஸ்டமக்கையும் ஸ்பிளீனையும் கரெக்ட் பண்ணால் ரத்த குழாய்களில் படிஞ்சிருக்கிற கொழுப்புகளை நீக்கி விட முடியும். ஹார்ட்டவே சரி பண்ணிடலாம். எவ்வளோ ஆழமான விஷயம் அது. லாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓல்டு. இந்த ஓல்டு அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க நடக்குதுன்னு சொன்னா மசில்ஸ், தசைகள் பிளஸ் பிரெயின். ஏற்கனவே பிரெயின் 2 பேர் கண்ட்ரோல் இருந்துச்சு இல்லையா? பிரெயின் யாருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு ஏற்கனவே? ஹூ இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த பிரெயின்? ஃபயர். ஃபயர் கூட சேர்ந்து யாரு வந்து பிரெயினையும் சேர்த்து பார்க்குறாங்க? மோனிஷா. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கரெக்டாக சொல்றாங்க மோனிஷா. நரேஷ் இங்கே கூட இருக்கிறாரு, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரும் மோனிஷாவும் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பாராட்டுக்கள். இப்போ ஃபயரோட சேர்ந்து இந்த பிரெயினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் யார்கிட்ட இருக்குது? வுட் எலிமெண்ட் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம பித்தப்பையை பற்றி பேச போகும்போது அந்த மென்டல் ஆக்ஷன்ஸ் பூரா வந்து அந்த கண்ட்ரோலர் வந்து
ஹார்ட்டோட சேர்ந்து பித்தப்பையும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம இந்த சார்ட்லேயும் பார்க்கும்போது ஃபைல்மெண்ட் தியரியில் பார்க்க போகும்போதும் மசில்ஸு ப்ளஸ் பிரெயின் இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வுட்னு வருது. அப்போ பிரெயின்னு சொன்னால் அது வந்து ஃபயர் ப்ளஸ் வுட் 2 பேரும் சேர்ந்து தான் பிரெயின் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளட் வெசல்ஸ்ன்னு வரப்போகும்போது ஃபயர் ப்ளஸ் எர்த் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிளட் வெசல்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த 5 எலிமெண்ட்டுடைய சென்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு ஏற்கனவே? 5 எலிமெண்ட்டுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன, சென்சஸ் என்னன்றது தெரியும் உங்களுக்கு. ஃபயர்னா ஸ்பீச், இப்போ ஃபயருடைய ஆர்கன் எது? சென்ஸ் ஆர்கன் டங். எர்த்துனா லிப்ஸு, அதனுடைய சென்ஸ் வந்து டேஸ்ட். வுட் அப்படின்னு சொன்னா ஐஸ், அதனுடைய சென்ஸ் வந்து விஷன். வாட்டர் அப்படின்னு சொன்னா இயர்ஸ், அதனுடைய சென்ஸ் வந்து ஹியரிங். மெட்டல் அப்படின்னு சொன்னா நோஸ், அதனுடைய சென்ஸ் வந்து ஸ்மெல், ஸ்மெல்லிங். ஒருத்தருக்கு வந்து சரியா வந்து மூக்கில் வந்து சுவாசமே தெரியல அப்படின்னு சொன்னா அவருக்கு எங்கே டிஸ்டர்ப் ஆகிருக்குதுன்னு சொன்னா ஒன்று லங்ஸில் இருக்கும், இல்லைன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கும். ஸ்மெல்லே தெரியல அப்படின்னு சொன்னா மூக்கெல்லாம் அடைச்சிருக்குது, இல்லை மூக்கு அடைக்கல, ஃப்ரீயாக ஏர் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே வந்து ஸ்மெல்லே தெரியல, எனக்கு சாக்கடை நாத்தமும் தெரியல, எனக்கு பூ வாசமும் தெரிய மாட்டேங்குது, எந்த ஸ்மெல்லுமே இல்லை. ஆப்சண்ட் ஸ்மெல் பிலாங்ஸ் டு ஆப்சண்ட் லங்ஸ் அண்ட் ஆப்சண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். எய்தர் ஆர் போத். இப்போ ஸ்மெல் வரணும்னு சொன்னால் நம்ம வந்து ஒன்று லார்ஜ் இன்டெஸ்டைனை வந்து ஆக்டிவேட் பண்ணணும், இல்லைன்னா லங்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும். பண்ணால் ஸ்மெல் வந்துடும். ஸ்மெல் வரல தெரியலன்னா அங்கே ப்ராப்ளம் வந்து நோஸில் கிடையாது. நோஸ்ன்றது ஒரு கேட்டு, அதனுடைய ஹவுஸ் வந்து லங்ஸு, அவுட் ஹவுஸ் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்போ ரெண்டில் எங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குன்றது பார்த்து அங்கே கரெக்ட் பண்ணாக்க கேட்டை வந்து நம்ம சரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே போய் ஆர்கனை கரெக்ட் பண்ணால் கேட்டு சரியாயிடும், அவ்வளோதான். அதே மாதிரி ஹியரிங்கில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் ஒன்று பிளாடர், அப்படி இல்லைன்னா கிட்னி, அப்படி இல்லைன்னா ஜெனிட்டல் ஆர்கன்ஸு, யூட்ரஸ், ஓவரிஸ், அப்புறம் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டு, டெஸ்டிஸு, பெனிஸ் அண்ட் வெஜைனா.
இதுக்குள்ள எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது. அந்த ரிலேட்டட் ரெலவெண்ட் ஆர்கனை வந்து கரெக்ட் பண்ணால் இந்த பிரச்சனைகள் வந்து கேட்கும் திறன் கரெக்ட் ஆகிடும். காது கேட்கலன்றதுக்கு ஒரு இஎன்டி தேவையில்லை நமக்கு. நம்ம இஎன்டி இல்லாமே சரி பண்ண முடியும். இஎன்டி டாக்டர்களுக்கு தெரியாத ஒரு அற்புதம் உங்களுக்கு தெரியும். சிறுநீரகத்தினுடைய பாயிண்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணினால் அல்லது யூரினரி பிளாடர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணினால் கேட்கும் திறனை வந்து மீட்கும் வாய்ப்பு நம்ம கையில் இருக்குது. அப்புறம் விஷன் பார்க்க போகும்போது எனக்கு வந்து பிளர்ட் விஷன், எனக்கு ரெட்டர்ட்டியாக தெரியுது, மங்கலாக தெரிகிறது, எனக்கு கிட்ட பார்வை இருக்கிறது, எனக்கு தூர பார்வை இருக்கிறது, எனக்கு வந்து குளுக்கோமா கண்ணில் நீர் கோத்திருக்குது, எனக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி சர்க்கரையால் கண் பாதிக்கப்பட்டிருக்குது, எனக்கு ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகிருக்குது, பார்வை நரம்புகளே போயிடுச்சு. ஒன்று கண் டாக்டர் பார்ப்பாரு, அப்புறம் நியூரோவில் அனுப்புவார், நியூரோ பார்த்துட்டு கண்ணுக்கு போவார். இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்களே ஒழிய தீர்வு கிடைக்க முடியாது. அப்புறம் எனக்கு வந்து கேட்ராக்ட் வந்துச்சு. பிறவியிலேயே வரக்கூடிய கேட்ராக்டும் இருக்குது, நடு வயசில் வரக்கூடிய கேட்ராக்ட் இருக்குது, ஓல்டேஜில் வரக்கூடிய கேட்ராக்ட் இருக்குது. கண் புரை. கண் புரைன்றது ரொம்ப ரொம்ப லேசான விஷயம். கண் புரையை பற்றி பேச போகும்போது வந்து அது வந்து இருக்கிற சர்ஜரிலேயே வந்து ஈஸியஸ்ட் சர்ஜரின்னு சொன்னால் கண் நரம்பு இது கேட்ராக்ட் பண்ணுற ஆப்ரேஷன் தான். சும்மா வந்து புறையை உரிச்செடுக்கிற மாதிரி தான். ஒரு ஆறி போன டீயில் இருக்கிற மேலே ஏடு எடுத்து வெளியே போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவு தான் அது. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. ஹீட் கொடுத்தாக்க அந்த தண்ணி படிஞ்சிருக்கிறது போயிடும், அவ்வளோதான். அப்போ அந்த ஹீட், கண்ணுக்கான ஹீட் குறைஞ்சி போய் சில்னஸ் வந்துருச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து அந்த ஸ்மோக்கில் புகையில் பனியில் போகும்போது வந்து ஒன்றுமே இருட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் புகை படிஞ்சிருக்கும். கண்ணுக்கு தேவையான அந்த வெப்பம் வந்து அங்கே இல்லைன்றது தான் வந்து கேட்ராக்ட் லாஸ்ட் பார்ட்டு. அந்த 5 எலிமெண்ட்டோடையும் 5 கண் நோய்களை நம்ம ஒப்பிட செய்யலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டோட பாதிப்பு வந்து அந்த கண்களில் எந்தெந்த பாதிப்புகள் பேர் வைக்கிறாங்க. அந்த எர்த் எலிமெண்ட்டோட கனெக்ட் பண்ண போகும்போது வந்து அது என்னவா மாறுதுன்னா குளுக்கோமா. கண்ணில் ட்ரைனஸ் வருதுன்னு சொன்னால் அது வந்து மெட்டல் எலிமெண்ட்டு. கண்ணில் நீர் கோத்திருந்தா குளுக்கோமா, கண்ணில் ஏடு படிஞ்சிருந்தா கேட்ராக்டு, கண்ணில் ரெட்டிஷாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதே வந்து ஃபயர் எலிமெண்ட்டு. விஷனில் பாதிப்புன்னு சொன்னால் உட் எலிமெண்ட்டு, அதாவது லிவர். ஆப்டிக் நர்வ் டேமேஜ்னு சொன்னாக்கா அது லிவர் அண்டு கேல் பிளாடர். பிரைட்னஸ் கம்மியாக இருந்தாக்கா கேல் பிளாடர். இப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். அவ்வளவு அற்புதமான விஷயம் இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட இருக்குது இந்த 5 எலிமெண்ட் தியரி. அதுக்கப்புறம் ஸ்பீச்சு. இந்த ஸ்பீச்சில் வந்து சிலருக்கு பிறக்க போகும்போதே வந்து தொற்றுவாய், செத்துவாய், திக்குதல். சில பேருக்கு வந்து பெராலிட்டிக் வரப்போகும்போது, பக்கவாதம் வரப்போகும்போது ஸ்பீச் போயிடும். சில பேருக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேச்சு திக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைனா என்னது?
கோபக்கார அப்பாவை பார்க்கின்ற பொழுது, கொடுமைக்கார கணவனை பார்க்கின்ற பொழுது, மகனுக்கும் மனைவிக்கும், குறை சொல்லும் மனைவியை பார்க்கின்ற பொழுது கணவனுக்கும், எல்லை மீறிய அதிகாரத்தை மகன் கையில் எடுக்கின்ற பொழுது தந்தைக்கும், எரிந்து விழுகின்ற மேலதிகாரி பார்க்கின்ற பொழுது கீழ்நிலை ஊழியருக்கும், கூட்டு சேர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்ற ஊழியர்களை பார்க்கின்ற பொழுது மேலதிகாரிகளுக்கும், இப்படி வாழ்வின் பல்வேறு காலகட்டங்களில் அல்லது இன்டர்வியூவுக்கு போகக்கூடிய ஒரு வேலை தேடக்கூடிய இளைஞனுக்கும், அல்லது முதலாக மேடை ஏறி பேசக்கூடிய பேச்சாளருக்கும், பட்டிமன்ற பேச்சாளருக்கும், கவியரங்கத்தில் பேசக்கூடியவர்களுக்கும், அல்லது பள்ளியினுடைய போட்டி தேர்வில் கலந்து கொள்வர்களுக்கும், ஓரல் டெஸ்ட்டு வகுப்புகளில் ஏற்படக்கூடிய ஓரல் டெஸ்ட்டில் வந்து பதட்டம் இருந்துச்சு சொன்னால் நல்லா வந்து எக்ஸாம்லாம் எழுதுவாங்க அந்த பையன் அந்த பொண்ணு. ஆனால் கிளாஸ் ரூமில் கேள்வி கேட்க போகும்போது ஒரு மாதிரி பதட்டம் அடைஞ்சிருவாங்க. ஆல் பிலாங்ஸ் டு ஃபயர். அதில் ஏதாவது ஒரு ஆர்கன் எய்தர் ஆர் சாஞ்சியோவோ, ஸ்மால் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், ஹார்ட் எங்கே வேணா இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்குது. பா வராதவங்க இருக்காங்க, ரா வராதவங்க இருக்காங்க, சை அப்படின்வாங்க, சரின்னு சொல்கிறதுக்கு வார்த்தை வராது. அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்களோடையும் தொடர்புடையது தான் இந்த எலிமெண்ட்டு. எந்த வார்த்தைகள் எந்த எழுத்துக்கள் வரலையோ அந்த எலிமெண்ட் எதுன்றதையும் நம்மளால் வந்து கணிக்க முடியும். அந்த கணிப்பை உங்களுக்கு தரக்கூடியதெல்லாம் அனுபவங்கள். ஒவ்வொரு எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரலன்றதை நோட்ஸ் எடுங்க. இந்த மாதிரி எழுத்து வரலன்னு சொன்னால் எந்த ரிலேட்டட் ஆர்கன் வந்து டிஸ்டர்பாக இருக்குன்றதை பற்றி நம்ம பேசுவோம். எந்த ஃபயர் ஆர்கனோட கனெக்ட் ஆகிருக்குது, கூட சேர்ந்து அடிஷனலாக வேறு எந்த ஆர்கன் அவங்களுக்கு பாதிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. அப்போ நம்மளால் திக்குவாயை சரி பண்ண முடியும், கை கால் உழுந்து போனவங்கள ஸ்பீச் போனாலும் சரி பண்ண முடியுன்றதை தாண்டி ஒரு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய வந்து ஃபியர் இல்லாமல் கொண்டு போய் வைக்க வைக்க முடியும். ஓரல் டெஸ்ட்டில் வந்து அவனை ஜெயிக்க வைக்க முடியும், அவனுக்கு பேச்சு போட்டியில் வந்து பாட்டு போட்டியில் ஜெயிக்க வைக்க முடியும். இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்மளால் முடியும்னு சொன்னால் அதுக்கான சப்ஜெக்ட் நம்ம கையில் இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான விஷயம். பேச்சை வந்து சரியாக பேச வைப்பதற்கு நமக்கு இந்த ஃபயர் எலிமெண்ட்டு அந்த ரிலேட்டட் ஆர்கன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. அது சரியான இடங்களில் சரியான நபர்களுக்கு சரியான பாயிண்ட் செலக்ட் பண்ணி பண்ணோம்னு சொன்னால் நம்ம வந்து அற்புதமான வெற்றியை பெற முடியுன்றது தான் இந்த பேச்சு. டேஸ்ட்டு. சில வீடுகளெல்லாம் வந்து எதை செஞ்சாலும் மண்ணுமா இருக்குன்பாங்க. எல்லாருக்கும் எங்களும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னால் அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னால் எனக்கு எல்லாம் மண்ணு மாதிரி இருக்குது, எனக்கு உப்பு கறிக்குது, எதை சாப்பிட்டா காரமாக தெரியுது, எனக்கு வந்து ஒரே கசந்து கிடக்குது, எதை சாப்பிட்டாலும் வாய் கசப்பாக இருக்குது, எட்டிக்காய் மாதிரி கசக்குது வாய். அவர் எட்டிக்காயை சாப்பிட்டு பார்த்துட்டு பாருன்னா சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டார். ஆனால் சொல்கிறது போது வந்து எனக்கு எட்டிக்காய் மாதிரி கசக்குதுன்னு சொல்லுவார். நீங்கள் 12 பேரும் எட்டிக்காய் சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு தெரியல, சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 12 பேரும் சாப்பிட்ருப்பீங்க. ஓகே ஆர் நாட் சொல்லுங்கள் பார்க்கலாம். எட்டிக்காய் யார் சாப்பிடல? 13 பேர் இருக்கீங்க. எட்டிக்காயை வந்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தான் கேள்வி கேட்டேன் நான், என்னன்னுலாம் கேட்கல. புருஷா வரைக்கும் நடந்து வர சொன்னால் ஐநா வரைக்கும் ஓடி வராங்க.
ஐ ஹேவன் டெஸ்டட் சார். ம் இன்னொருத்தர் சாட் பண்ணியிருக்காங்க பாருங்க, நக்ஸ்வாமிகான்னு சொல்லி. ரயான் நக்ஸ்வாமிகா கொடுத்துருப்பாரு. அவர் எக்ஸ்பர்ட் ஆச்சு ஹோமியோவில். நஞ்சு நீக்கப்பட்ட ஒரு ஹோமியோபதி மருந்து பொருள் தான் நக்ஸ்வாமிகா. அதுதான் எட்டிக்கொட்டையை வந்து நஞ்சு நீக்கப்பட்டது. நஞ்சை அந்த எட்டிக்காய் மாதிரி இருக்கக்கூடிய நஞ்சை வந்து முறிக்கக்கூடிய மருந்து நக்ஸ்வாமிகா. அது வந்து நீங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா என்னோட தொடர்புடைய எல்லாருக்குமே நக்ஸ்வாமிகா தெரியும். நக்ஸ்வாமிகா நீங்கள் எல்லாரும் போட்டிருக்கீங்க. 8ஆம் நம்பர் மாத்திரை. சரியா கொடுத்துறாங்க. நீ தான் இது மாதிரி எனக்கு வந்து அதே மாதிரி வந்து எல்லாமே புளிப்பா இருக்குது சாப்பிட்டாக்க. எதை சாப்பிட்டாலும் வா இனிச்சு கிடக்குது எனக்கு. நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு எப்பவுமே இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்பயாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஜுரம் அடிச்சிருக்கோம், வாயெல்லாம் கசப்பா இருக்கும், எல்லாமே கசப்பா தெரியும். சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து உடம்புல வந்து அந்த அசிடிட்டி சேர்ந்து போயிருக்கும். அப்போ இதை சாப்பிட்டா புளிப்பா தெரியும் அவங்களுக்கு. ரொம்ப வந்து பலவீனமானவங்களுக்கு வந்து இனிப்பா தெரியும் எல்லாமே. அதே மாதிரி வந்து சால்ட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். சால்ட் டேஸ்ட் உடம்புக்குள்ள வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாகும் போது சால்ட்டியா இருக்கும். துவர்ப்பு தான் வந்து துவர்ப்பு வந்து சில பேருக்கு வாயில துவர்ப்பு தெரியும். துவர்ப்பு தெரியும் போது என்ன அடையாளம்னா பிளட் லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பிளட் டேஸ்ட் வந்து துவர்ப்பு. அப்போ வாயில துவர்ப்பு சுவை தெரியுதுன்னு சொன்னா ப்ளீடிங் நடந்துட்டு இருக்கு உடம்புக்குள்ள, எங்கேயோ ப்ளீடிங். அது பிரெயின்ல வேணா இருக்கலாம், இல்லை உடம்புல ஏதாவது ஒரு ஆர்கன்ல ரத்த கசிவு இருக்கலாம். அது நாக்கில் எப்படி அடையாளம் காட்டும்னா துவர்ப்பு சுவையை காட்டும். நமக்கு குடல்ல புண்ணா இருக்க போகும்போது கார சுவையை காட்டும். ஏன்னா காரமா எது சாப்பிட்டாலும் காரமா இருக்கிற மாதிரியே இருக்கும். அது புண்ணு. துவர்ப்பா தெரிஞ்சுன்னா ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது உள்ள, இங்கே பிளட் வந்து லீக்கேஜஸ் இருக்கு உடம்புக்குள்ள. உப்பா தெரிஞ்சுன்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து எக்ஸஸ் அல்கலைன், இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் அல்கலைன் மேபி. கசப்பா தெரிஞ்சாக்க பாடி ஹீட் ஆயிருக்குது. இப்படி ஒவ்வொரு டேஸ்ட்டும் வந்து ஒவ்வொரு விதமான நமக்கு வந்து அந்த உதட்டில் வந்து இந்த டேஸ்ட் எல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி செக் பண்ணி சொல்றது யார் இங்க? உதடுகள், மவுத்து, லிப்ஸு, இன்க்ளூசிவ் ஆஃப் டங்கு. இதெல்லாம் வந்து எர்த்து. ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன். எனக்கு வந்து எந்த டேஸ்ட்டுமே தெரியலனாக்கா ஸ்பிளீன் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குது, மண்ணு மாதிரி எதை சாப்பிட்டா மண்ணு மாதிரி இருக்கு. அப்போ அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாருன்னா அவர் மண்ணு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் எக்ஸ்ட்ரீம் போகும்போது இன்னும் வேற மாதிரி, நான் மலத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, மோஷனையே சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நானாவே கற்பனை பண்ணி பேசல, என்கிட்ட வந்து பேஷண்ட் சொன்ன விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன்றதும் உங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன். ஒவ்வொருத்தருடையும் பேஷண்ட்டை நான் அட்டன் பண்ண போகும்போது அவங்க கொடுத்த அனுபவங்கள் தான் அவங்களுக்கு சப்ஜெக்டாக வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு தான் ப்ரேயர் போயிட்டு இருக்குது. இப்போ கடைசியாக ப்ரேயர் பண்ணுறமே அவங்களுக்கு தான் அது. ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்து சொல்லனா எனக்கு தெரியவே தெரியாது நான் மோஷன் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்போ சைக்கலாஜிக்கல் மேட்டர், உளவியல் காரணம் அந்த பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி அது என்ன உளவியல் காரணம்னா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் அவருக்கு மனசு வந்து வேலைக்கு போகணுன்னு போயிட்டோம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நமக்கு எதுவுமே முக்கியத்துவம் இல்லை வீட்டில் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து வந்து அவரை நெருக்கடி கொடுத்து அவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தி அவருக்கு எது சாப்பிட்டாலுமே மலத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்போ நான் எதுக்கு சாப்பிட்ணும்னு நினச்சிருப்பாரு. சாதாரணமாக நம்ம தான் யாரும் மதிக்கப்படலையே, நம்ம தான் வந்து வேலை இல்லாமல் போயிடுச்சே, முடிஞ்சு போச்சே, நம்ம ஏன் சாப்பிடணும் உலகத்தில், அப்போ நம்ம வந்து தண்ட சோறு சாப்பிட்ற யாரும் சொல்லியிருப்பாங்க, ஒரு வேலை சொல்லியிருக்கலாம். இல்லை வந்து அந்த மாதிரி வந்து அவர் வந்து நினச்சிருந்துருக்கலாம். ஏதோ ஒன்று அவர் எப்படி பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து தேவையில்லாதது, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருப்பாரு. அது அப்படியே டெவலப் ஆகி அப்போ எதை சாப்பிட்டாலும் அது வந்து அருவருக்கத்தக்க மலத்தை சாப்பிட்ற மாதிரி அவரை ஃபீலிங் கொண்டு வந்து விட்டுருக்கோம் அவரை. அந்த மாதிரியான உணர்வுகளை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கோன்றது தான் நான் கணிச்சேன் அவருக்கு. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு வந்து அவர் இல்லை, அவர் ஓடிட்டார் அவர் வீட்டை விட்டு. அப்புறம் போய் பிடிச்சி கொண்டு வந்தாங்க.
ஆளை கூட்டுற முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. 2006 2007 நடந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறேன். 2007க்கு இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 17 16 17 வருஷம் ஆயிடுச்சு இந்த விஷயங்கள். ஏன்னா எனக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டர்னால இது பதிஞ்சு போயிருக்குது. அவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஒரு பேஷன் நான் பார்த்தேன். அந்த 16 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் அதே நிகழ்ச்சியை வந்து எனக்கு நினைவூட்டக்கூடிய இன்னொரு நபர் வந்து என்னை செஞ்சுட்டு போயிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு இல்லை, இவர் வேறு சாதாரணமாக இருக்கார். அப்போ அந்த 16 வருஷமாக இந்த செய்திகள் உங்களுக்காக தேக்கப்பட்டிருக்குது. இதனுடைய பயன்கள் வந்து யாருக்கு போய் சேருதுன்னா அந்த பேஷண்ட் தான் போய் சேரும். அவர் எத்தகையோர் என்ற போதிலும் கூட அவர்கள் எண்ணங்களால் அப்படின்ற பிரேயரில் வந்து அவருக்கும் லிங்க் ஆகுது. இப்படி டேஸ்ட்டே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் எர்த் எலிமெண்ட். இப்போ பார்வைகளில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உட் எலிமெண்ட்னு சொன்னால் டேஸ்ட்டில் தெரியறதெல்லாம் வந்து தெரியாமல் போகிறதெல்லாம் வந்து எர்த் எலிமெண்ட்டு. அதே மாதிரி வந்து உச்சரிப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது ஃபயர் எலிமெண்ட்டு. ஸ்மெல் பண்ணுறதுல மாற்றங்கள் ஏற்பட்டால் அது என்னது? மெட்டல் எலிமெண்ட்டு. அப்புறம் கேட்கும் திறன். எனக்கு சரியா விஷன் கேட்கல, எனக்கு வந்து மாதிரி மந்தமாக இருக்குது, இந்த காது சரியாக கேட்கல, அந்த காது கேட்குது, அந்த காதில் அதிகமான சவுண்ட் இருக்க மாதிரி இருக்குது, ட்ரம்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது, அது மாதிரி வந்து உள்ளேயே ட்ரம் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுலாம் வந்து ஒவ்வொரு விதமான கேட்கும் திறனின் அந்த சென்ஸில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் ரிலேட்டட் டு த வாட்டர் எலிமெண்ட் பேஸ்ட் ஆர்கன்ஸ், கிட்னி அண்ட் பிளாடர். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னென்ன பார்த்துக்கிறோம்? 5 எலிமெண்ட்டுடைய ஆர்கன்ஸ் பார்த்துருக்குறோம். 5 எலிமெண்ட்டுடைய கிளாக் டைம்ஸ் பார்த்தோம். அப்புறம் 5 எலிமெண்ட்டுடைய சென்ஸ் ஆர்கன்ஸு. அதுக்கப்புறம் வந்து இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது, இதனுடைய கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதுக்கு மேலேயும் கிளாஸ் நீடிக்கிற நான் ரெடியாக தான் இருக்கிறேன். இதுக்கு மேலே லோடு ஏற்றினா உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் புகழ் நினைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறிய வழியும் அல்ல, அவருடைய கோபத்திற்கான வழியும் அல்ல. இந்த கல்வியை எங்களுக்கு யார் மூலமாக அளித்திருக்கின்றாயோ அவர்களெல்லாம் எத்தகையோர் என்ற போதிலும் கூட அவரின் எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் இழைத்த சிறிய பிழைகள் முதற்கொண்டு பெரும் பாவங்கள் வரைக்கும் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும். அவர்கள் மறைந்தவர் என்றால் அவர்களுக்கு நீ மறுமையின் வெற்றியை தர வேண்டும். வாழக்கூடியவர் என்றால் அவர்களுக்கு இம்மை மறுமையனும் இருவேறு உலகங்களிலும் நீ வெற்றி தந்த அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்ற வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்புக்குரியவர்களே.